कृष्ण 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 हरे हरे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिघ्नेश्वरात् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितगैतगोत्रपरमो मत्सराणां शतां वेद्यं वास्तवमत्रवस्तु शिवं तापत्रयोन्वितम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरुर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसम् आलयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः राधिका कुजकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यध्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदं आश्रये हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं सद्गुरुं प्रेमिकं भजे वैराग्यादिगुणैः नृणान्हितकरं भक्त्यैकतानात्मकं विज्ञानादिगुणाकरं शुभकरं श्रीप्रेमिकेन्द्रात्मकं श्रीकृष्णार्चनतत्परं सुखकरं वेदोक्तधर्मात्मकं श्रीमन्तं मुरलीधरं गुरुवरं ध्यायामि सर्वात्मकं यस्य श्रवणमात्रेण कृष्णभक्तिः प्रजायते वैष्णवानां धनं पुण्यं श्रीमद्भागवतं भजे सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द भगवानुடைய அனுகிரகத்தினால இது ஆச்சரியமா ஒரு பாகவத சப்தாகங்கிற வியாஜத்துல நமக்கு அழகா சத்சங்கம் இந்த சத்சங்கமும் எதனால கிடைக்கிறது அப்படின்னா குரு கிருபை இருந்தாதான் நம்மளாம் ஏன் கூடினோம் நம்மளாம் ஏன் சேர்ந்தோம்னு பார்த்தா குரு கிருபைங்கிறது சேர்த்து வச்சிருக்கு நான் எங்கிருந்தோ கலந்து வந்திருக்கேன் நீங்க எங்கிருந்தோ இங்க இருக்க இங்கேருந்து நம்மளாம் கொண்டு வந்து முடிச்சு போட்ட இடம் இங்கேருந்து பார்த்தா கல்கரையில குருநாதர் சந்நிதி இப்படி முடிச்சு போட்டு எல்லாரையும் கொண்டு வந்து அப்போ குரு கிருபை இல்லாம எதுவும் இல்லை குரு கிருபைனால இந்த சத்சங்கம் நமக்கு அது ஒன்றும் இல்லாம கிருஷ்ண கிருபையான்னு முக்கியமா கிருஷ்ண கிருபை குரு வேற கிருஷ்ணன் வேற இல்லை ரெண்டும் ஒரே ஸ்வரூபம் தான் ஹரிதேவ குரு குருதேவ ஹரிஜின்னே ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்காங்கன்னா அப்படி அந்த கிருஷ்ணனும் அந்த குருநாத்தாலும் வேறு இல்லை ரெண்டும் ஒரே தத்துவம் ஆச்சரியமான நமக்கு ஒரு சத்சங்கம் அதுலயும் இன்னிலேருந்து என்ன அப்படின்னுட்டா இந்த பாகவதம்ங்கிறது எதுக்கு ஏற்பட்டதோ கிருஷ்ண கதையை முழுக்க சொல்றதுக்காக என்ன ஏன்னா மற்ற புராணங்கள்லாம் நிறைய எல்லா சரித்திரங்களையும் சொல்லிட்டு வருது மத்ஸ்யாவதார சரித்திரங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு வருது இருந்த போதிலும் இந்த பாகவதத்துக்கு கொண்டு ஏன் இந்த தனி சிறப்புன்னா முழுக்க கிருஷ்ண கதையை இங்கதான் சொல்றேன் மற்ற புராணங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாலும் அது மேல சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அதுல தர்மங்கள் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குன்னு போயிடுறது அப்படிதானே ஆரம்பிச்சார் பாகவதத்தையே ஏன்னா ரசகா சித்திரபதம் ஹரே கிருஷ்ணான்னு நிறைய கிருஷ்ண கதையா இருக்கணும் எல்லா இடமும் தான் ஆரம்பிச்சார் அது ஒண்டி இல்லாம பொதுவா காலத்துக்குன்னு ஒரு தர்மம் சொல்லப்படுறது கிருதாதி யுகங்கள்ல பகவான தியானத்தினால ஒண்டி அடையணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதுலதான் கிடைப்பார் கடைப்பார்ன உடனே அன்னைக்கு இருந்தவா அவளுடைய சாமர்த்தியம் அப்படி இருந்தது அவள் நினைச்சா தியானம் பண்ணினா அவளுக்கு சுலபமா இருந்தது தியானம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம் இல்லை யமமோ நியமோ ஆசனமோ எல்லாம் சுலபமா அவளுக்கு சித்திச்சதா இருந்தது அது ஒன்றும் இல்லாம அவள்கிட்ட சத்தியம் இருந்தது
சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம்னு எல்லாரும் சத்தியத்துல நின்னா அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பகவான் அந்த தியானத்தினாலே அவளுக்கு பிரத்யட்சமானான். திரேதாதி யுகங்கள்ல யஜ்ஞத்தினால பகவான் ஆராதனம் பண்ணணும்னு, ஏன்னா யஜ்ஞோவை விஷ்ணுன்னு வேதமே கர்மகாண்டம் முழுக்க பகவத் ஆராதனம் தான். யஜ்ஞன்றது எதற்கு? யஜ்ஞம் பண்றது மூலியம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பகவானை அடையறதுக்கான வழி. அந்த அந்த யுகத்தை அப்படி காண்பிக்கப்பட்டது. துவாபராதி யுகங்கள்ல நிறைய பூஜை விரதம் இதனாலன்னு காண்பிக்கப்பட்டு கடைசியில இன்னைக்கு நம்ம இருக்க இந்த கலியுகத்துல எந்த ஒரு அபேட்சையும் இல்லாம வேற சாதனமும் இல்லாம என்னன்னா ஆத்துல உட்காந்து ராதே கிருஷ்ணா பாக்குற வரவாளனா ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தா அழிச்சுட்டு போயிடுவாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அப்படி கிழிச்சு போயிட்டோம். நம்மளுடைய சாமர்த்தியம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. நீங்க அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், இல்ல கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு, அடுத்த அமாவாசை பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டோம். அப்போ நம்மளுடைய இதெல்லாம் எப்படி ஆயிடுது, க்ஷீணிச்சுட்டே வருது. பிராமண தர்மம் நசிஞ்சு வந்துடுது. அப்போ இந்த யுகத்துல என்னன்னா பெரிய பலரை ரொம்ப சுலபமா இதுதான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அந்த கிருஷ்ணங்கிறவர் எவ்வளவு பெரியவர், அந்த வைகுண்டங்கிறது எங்க இருக்கு, இதெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தால கிடைச்சிருமானா கண்டிப்பா கிடைக்கும். இதுக்குதானே அஜாபிலாதி சரித்திரங்கள்லாம். அதனால அப்படி சுலபமா இந்த யுகத்துக்குன்னு ஏற்பட்டது நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது போல புராணங்கள்லயே கலிக்குன்னு ஏற்பட்டது பாகவதம். இது எப்பேற்பட்டது இந்த பாகவதம்னு சொல்லும்போது தேனேயம் வாங்மயி மூர்த்தி அப்படின்னு கிருஷ்ணஸ்வரூபமோ இந்த பாகவதமோ வேறு வேறு இல்லை, கிருஷ்ணனே தான் பாகவதமா இருக்கான். அதனால மகாபாரதாதி கதைகளை சொல்லிட்டு வரும்போது பகவான் எல்லா யுத்த காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இப்படி கிளம்பினார் வைகுண்டத்துக்குன்னு சொல்றது. ஆனா பாகவதம் என்ன சொல்றது, யுத்த காரியங்கள்லாம் முடிச்சு துவாரகையில உத்தவனுக்கு ஆச்சரியமா எல்லாத்தையும் உபதேசம் பண்றார் பகவானே. தன்னுடைய முகார யுத்தத்தினால என்னன்னா தட்சிணாமூர்த்தி மாதிரி ஞான சின்முத்திரையை காண்பிச்சுட்டு இந்த கிருஷ்ணச்சந்திரன் அந்த உத்தவனுக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணி அவன் ரொம்ப கம்பீரமான பக்தன் கிடையாது. அவனுடைய ஹிருதயம் ரொம்ப கோமலமானது, ரொம்ப மதுரமான பக்தன். அவன் எப்படி இருக்கான்னா கிருஷ்ணனோட இருந்து கிருஷ்ணனோட இருந்து அந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கானோ அது மாதிரியே தன்னை பண்ணிவிட்டான். ஏன்னா தத் பாவனா யுக்தாகான்னு பாகவதத்தோட பிரயோஜனமே என்ன அப்படின்னா கிருஷ்ண தர்சனம் தானே. ஏன்னா 18,000 ஸ்லோகத்துக்கு எது சாரம் அப்படின்னா இந்த கோபிகா கீதம்னு இருக்கக்கூடிய அந்த 18 ஸ்லோகம் தான் சாரம். இந்த 18,000 ஸ்லோகத்துக்கு சாரம் அந்த 18 ஸ்லோகம் தான். இந்த 18 ஸ்லோகம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னா கிருஷ்ண தரிசனத்துக்காக அவ பாடுறது தானே. பாகவதம் புடிச்சுட்டு பாகவதத்தை கேட்டுட்டு என்ன பிரயோஜனம் சார், இது இல்லாம என்ன பண்ண போறேன்னா அந்த கிருஷ்ண தரிசனம் நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த கிருஷ்ண சரணம் கிடைச்சிருச்சுன்னா அதுதானே பிரயோஜனம். அதுக்கு தானே இது ஏற்பட்டிருக்கு இந்த பாகவதம். அப்போ அவன் ரொம்ப மதுரமான பக்தனா இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றார், அவனுக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு நான் கிளம்ப போறேன், விட்டுட்டு கிளம்ப போறேன், அதனால நீ இந்த ஒரு காட்சியை தாங்க மாட்டேன், நான் கிளம்புறேங்கிறத நீ தாங்க மாட்டேன். அதனால பொதுவா பிரசித்தமா ராமாயணத்துல ராமச்சந்திர பிரபு தன்னுடைய பாதுகைகளை பரதாழ்வானுக்கு கொடுத்தாங்கிறது தெரியும், நிறைய படங்கள்லாம் கூட பார்க்கிறோம். ஆனா இங்க பாகவதத்துல சொல்றார் உத்தவனுக்கு இந்த கிருஷ்ணச்சந்திரன் தன்னுடைய திருப்பாதுகைகள் கொடுத்தானா அந்த பாதுகையை எடுத்துட்டு பகவான் விழுந்து சேவிச்சு கிளம்ப முடியாம ரொம்ப மதுரமான பக்தன். கிருஷ்ணன் என்ன வஸ்திரத்தை உடுத்திட்டு களைஞ்சு போடுறானோ அதைதான் இவன் உடுத்திப்பான். கிருஷ்ணன் எந்த மாலையெல்லாம் சூட்டிட்டு அடுத்த நாள் காத்தால கிளம்பி தூக்கி போடுறாரோ அதெல்லாம் எடுத்து இவன் போட்டுப்பான். கிருஷ்ணன் எந்த சந்தனத்தை எடுத்து தான் பூசிட்டு நெத்திட்டு இருக்கானோ அதை மிச்சத்தை தான் எடுத்துப்பான். கிருஷ்ணன் அன்னைக்கு என்ன சாப்பிட்டானோ அந்த உச்சத்தை தான் சாப்பிடுவான், வேற ஒண்ணு கிடையாது. அதே பகவான் சொல்றான் மமமாயா ஜெயமஹி அப்படின்னு. எப்போ நீ எல்லாம் கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கிறியோ இப்ப என்னன்னா இந்த மாயம் உன்கிட்டயே வராதுங்கிற. பொதுவா அவளுக்கு விசேஷ தர்மங்கள்ல பிரம்மச்சாரியா இருந்தா தாம்பூலம் போடக்கூடாதுங்கிறது ஒரு சாமானிய தர்மம். தாம்பூல சரவணம் பிரம்மச்சாரி கிடையாது. இருந்த போதிலும் அது நம்ம பாத்துல லல்லாக்கு டோலோத்சவம் பண்ணின தாம்பூலமா இருந்தா அது அந்த புள்ள கூட சாப்பிடலாம். பிரம்மச்சாரி புள்ள கூட அதை சாப்பிட்டா தோஷம் இல்லையா. ஏன்னா கிருஷ்ண பிரசாதம் அது. ஏதாவது தாம்பூல சர்ப்பணம் இந்த இதுக்காகங்கிறது சிங்காரத்துக்காக தாம்பூல சர்ப்பணம் கிடையாது. அது எதற்காக அப்படின்னா அது கிருஷ்ண பிரசாதம் இல்லையா. அதனால அந்த பிரசாதம் இவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணுங்கிறதுனால அப்படி ஒரு பரம பாகவதனான இவனை பகவான் நீ தாங்க மாட்டேன்னு அனுப்பிச்சு வச்சுட்டு
பிரபாச கஷேத்திரத்துல வந்த பகவான் இப்படி ஜோதி ஸ்வரூபமா மாகி ஸ்ரீவைகுண்டம் கிளம்பினாரான்னா கிளம்பலையா பாகவதத்தோட வந்துட்டார். பாகவதத்துக்குள்ள பிரவேசிச்சதுன்னு பாகவதம் சொல்லும். பிரவிஷது ஸ்ரீமதாலயம் அப்படின்னு இந்த பாகவதத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டாராம். அதனாலேயே நம்மளுக்கு எல்லாம் என்ன ஒரு பெரிய இந்த சம்சாரத்துக்கு ஒரு மருந்துன்னா இந்த கிருஷ்ண கதை தானே. ஆச்சரியமா அதை கேட்கணும்னு ஓடி வந்திருக்கான். வந்து பிராயோபவேஷமா உட்காந்து கேட்கறான். அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் எனக்கு கதை சொல்லக்கூடாதா, நீங்கள்லாம் எனக்கு பிரவச்சனம் பண்ணுங்களேன், ஏன்னா 7 நாள் தான் இருக்கு பிராணம் போக்குறது, அதனால நீங்கள்லாம் கதை சொல்லுங்கன்னு உடனே ஒருத்தரானா எழுந்து வரலையும். நான் நன்னா சொல்லுவேனே, எல்லா புராணங்களையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நான் நன்னா பிரவச்சனம் பண்ணுவேனே அப்படின்னு வந்தா அவ பெரியவாளே கிடையாது. என்னன்னா ஒருத்தர் அவாவா முகத்தை பாக்குறான். அந்த பெரியவர் சொல்ல மாட்டாரு, அந்த பெரியவர் சொல்ல மாட்டாரான்னு இவ்வளவு ரிஷி மண்டலத்துல இருக்க எல்லா பெரியவாளும் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பாக்குறான். ஏன்னா தாம் பண்ணுவேன் வந்துவிட்டா அப்ப அங்க மமத்தை இன்னொன்னு வந்துவிட்டேன் அப்படி இருந்தாலே அவ பெரியவா கிடையாது ஒண்ணும். இப்போ இந்த ரிஷிகள்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்க அந்த சாட்சாத்து வியாச சிஷ்ய வியாசபுத்திரகான்னு அந்த வியாச சிஷ்யரா இருக்கக்கூடிய வியாசபுத்திரனா இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகாச்சாரியார் வந்தா. இவருடைய அவதாரமே எதுக்கு அப்படின்னா பாகவதம் சொல்லணுங்கிறதுக்காகவே அவருடைய அவதாரம். இந்த பாகவதத்தை கத்துண்டு அதை சொல்லணுங்கிறதுக்காகவே அவர் வந்திருக்கார். அவர்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காகவே இவன் பிறந்திருக்கான். ஏன்னா அவ அம்மா என்ன கேட்டா, பாகி பாகி மகாயோகின்னு இந்த அஸ்வத்தாமா குடும்ப பய பெரிய பிரம்மாஸ்திரத்தை ஏறி அடிக்கலாம். வயிற்றுல கர்ப்பத்துல சிசுவா இருக்கா. இந்த பரீட்சித்து உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருக்கான். இப்ப இந்த வந்து அஸ்திரம் அடிக்கும் பொழுது அந்த அம்மா ஓடி வரா. பகவான் கிளம்பி துவாரகைக்கு போயிட்டுருக்கான். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய பகவான் வந்து ஆச்சரியமா ஸ்துதி பண்றா. பாகி பாகி மகாயோகிந்தே தேவ ஜெகத்பதே எத்திர மிருத்யு பரஸ்பரம்னு இந்த மிருத்யுலேருந்து இந்த குழந்தைய காப்பாத்துப்பான்னு கேட்டுட்டாலாம். இந்த எம்பெருமானுக்கு எதுவுமே சின்னதாவே பண்ண தெரியாது. கஜேந்திரன் சொல்றான், முக்தாய பூரி கருணாய. கருணைங்கிறது எப்படி பண்ணுவாரான், பூரி கருணை, சின்னதாவே எதுவும் பண்ண தெரியாது. ஏன்னா அது நம்ம விஷயத்திலே சத்தியமா இருக்கும். எங்கேயோ இங்க இருந்து இந்த ஏதோ ஒரு ஜேபி நகர்ல உட்காந்து இப்படி மகாமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சது, அது குருநாத தரிசனம் பண்ண வச்சு இன்னைக்கு இவ்வளவு சத்சங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து தோணும் இந்த கிருஷ்ண கிருபை. இப்ப பூரி கருணாயன்னு ஒண்ணு இவன் மிருத்யுலேருந்து காப்பாத்துன்னு கேட்டால் ஒன்னும் பகவான் என்ன நினைச்சு விட்டானா, மிருத்யுலேருந்து காப்பாத்துறதுன்னா இவனை மிருத்யுவே இல்லாம காப்பாத்தணும்னு நினைச்சு விட்டான். அதனால என்ன பண்ணிட்டார், மிருத்யுவே இல்லாம நீ இருக்கணும்னா உனக்கு பாகவதம் தான் கதி அப்படின்னு வச்சு, மிருத்யுங்கிறது எப்ப ஏற்படும், பிறந்தா தானே ஏற்படும். அதனால உன்னை இனிமேல் பிறக்காம பண்றேன்னு இந்த ஜென்மாலேயே அவனுக்கு கொண்டு வந்து பாகவதத்தை கொடுத்து அவனை இனிமேல் பிறக்காம பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணான். அதனால இவர்கிட்ட கேட்கலாங்கிறதுக்காகவே இந்த பரீட்சித்து பிறந்திருக்கான். இவனுக்கு சொல்லணும் கதைங்கிறதுக்காகவே இந்த சுகாச்சாரியன். நான் அவரை பத்தி சொல்லும்போது ஒரு ஆத்து வாசல்ல கோதோகன மாத்திரம்னு பாலுனுடைய பசுனுடைய மடியிலேன்னு அந்த பால் வந்து அந்த பாத்திரத்துல விழ க்ஷணம் தான் இருக்கலாம். ஒரு இடத்துல அவ்வளவு க்ஷணம் தான் இருக்கும். அது கூட எதற்கு இருக்காருங்கிறார், அந்த கிரகஸ்தால சௌக்கியமா படுத்தணுங்கிறதுக்காக. அவருக்கு ஒன்றும் சங்கல்பம் கிடையாது. அந்த மாதிரி பெரியவா இப்படி சஞ்சாரம் அந்த வாசல்லே இருந்து இந்த ஆத்தை பார்த்து கடாட்சம் பண்ணிட்டு போனா அவா சௌக்கியமா ஆயிடுவா இல்லையா. அது ஒரு அந்த ஒரு கிருப்பையினால அப்படி சஞ்சரிக்கிறான். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய அந்த சுகாச்சாரியார் மெனக்கட்டு 7 நாள் இங்க கதை உட்கார்ந்து சொல்லுவார்னா அப்ப இந்த கிருஷ்ண கதையை பேர்பட்டது. பரம ஞானியும் முடிச்சு இருக்கிறது இல்லையா. இப்படி அவர்கிட்ட கதையை கேட்கறான். இப்படி கேட்டுன்னு ஆச்சரியமா பொதுவா புராணம் பஞ்சலட்சணம்னு 5 லட்சணங்கள் சொல்லப்படுறது புராணங்களுக்கு. இந்த போதிலும் இதுவோ விசேஷமான புராணம். இதனால இதுக்கு 10 லட்சணங்கள் சொல்ற. அத்திர சர்கோ விசர்கஸ்ட ஸ்தானம் போஷண மூதையா மன்வந்தர ஈசானுபசா நிரோதோ முக்தி ஆசிரயா அப்படின்னு இந்த தசமஸ்கந்தத்தை ஆசிரியமா வச்ச. எதை பிடிச்சுக்க ஆசிரியம்னா என்ன அர்த்தம்னா பிடிச்சுக்க வேண்டியதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் பிடிக்க வேண்டியது எது அப்படின்னா இந்த தசமஸ்கந்தம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்ததெல்லாம் ஏதோ வேற வேற கதைகளை சொல்லிட்டு வந்தாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாமும் கிருஷ்ண கதை தான். துருவன் எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணினான்னு சொன்னார், பிரகலாதன் எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணினான்னு சொன்னார், ராஜாக்கள்லாம் எது வம்சத்துல வந்த ராஜாக்கள்லாம் சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள்லாம் எப்படி பகவானை பக்தி பண்ணினாங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதெல்லாமும் கிருஷ்ண கதை தான். இருந்த போதிலும் இந்த தசமத்துல முழுக்க கிருஷ்ணனுடைய கதையாகவே சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அதனால இதையே ஆசிரியமா சொல்றார் ஸ்ரீதராச்சாரியார் அப்படிங்கிற பெரியவர். அவர் தான் வியாக்கியான கர்த்தா இந்த பாகவத டீகாச்சாரியார். அவர் இதையே ஆசிரியம் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த
ஆத்மதேவன் இப்படி பரமாச்சரியமான ஒரு குலத்துல பிறந்து எல்லா தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணி குழந்தையே இல்லைன்னு கஷ்டப்பட்டு அவனுக்கு பரம குருவனுடைய அனுகிரகத்தினால ஒரு குழந்தையும் பிறந்து அதுவும் மகா துஷ்டனா வளர்ந்துட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்றது. இப்ப அப்பா அம்மாவே அடிச்சு காசு கொடுன்னு கேட்கறான். அப்போ அங்க இன்னொரு பிள்ளை பிறந்திருக்கு கோகர்ணன். இந்த பிள்ளை சொல்றான், ஏன்பா இன்னுமா உனக்கு இந்த சம்சாரத்துல இஷ்டம் போல, இன்னும் இது ஏன் புள்ள, இது ஏன் மனைவின்னு சொல்லிட்டு இருக்கியே, இந்த உடம்பை பார்த்து இது ஏன் உடம்புன்னு சொல்லிட்டு இருக்கியே, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா மாம்சம் பிண்டம் ரத்தம் இதெல்லாம் என்ன இருக்கு, இன்னுமா இது மேல நீ அபிமானத்தை வச்சுட்டு விட்டுட்டு காட்டுக்கு கிளம்புங்க. இப்ப காட்டுக்கு கிளம்பி என்ன சாதனை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா ஸ்ரீகிருஷ்ண மாப தசமஸ்ய பாட்டாத்து அப்படின்னு அவர் போய் காட்டுல என்ன பண்ணினாரா, தனியா ஒரு தபசோ ஒரு மந்திர ஜபமோ ஒரு ஸ்நானமோ ஹோமமோ எதுவும் கிடையாது. அவர் என்ன பண்ணினாரா, வெறும் தசமஸ்கந்தத்தை ஒண்டி பிடிச்சுட்டாரா, கிருஷ்ணனையே அடைஞ்சுட்டான்ட்டார் சுகாச்சாரியர். அப்போ இந்த தசமம் ஒன்னே போருமே. இப்படி ஆச்சரியமா கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வரார். அதுல அந்த 10 லட்சணங்கள்ல முக்கியமான ஒரு லட்சணம் என்னன்னா ஈசானுகதா அப்படின்னு ராஜவம்சத்துல வந்ததான பெரியவாளுடைய சரித்திரங்களை சொல்லணுங்கிறதும் ஒரு லட்சணம் பாகவதத்துக்கு. அதனால சூரிய வம்சத்துல வந்ததான மகாராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லிவிடுது. சிபி அம்சுமான் தசரத சக்கரவர்த்தி அங்கேயே சாட்சாத் ராமச்சந்திர பிரபு வந்தார்னு ஒரு 2 அத்தியாயத்தினால ராமாயணம் முழுக்க சொல்லிட்டான். நான் நிரஸ்த சாமியாதி செய்யன அப்படின்னு இந்த சுகாச்சாரியர் ராமரை பார்த்து சொல்றார், ராமனுக்கு சமமானவனோ ராமனுக்கு மேலானவனோ ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிறார். அதனாலதான் பாகவதால்தான் போய் இந்த சுகாச்சாரியரை வம்பு விழுகிறார். சுகமுனி ஸ்துதி பாத்திரம். தியாகராஜ சுவாமிகள் ராமரை பக்தி பண்ணாங்கிறதுல என்ன பெருமை? இந்த ராமதாசர், பத்ராச்சல ராமதாசர், அவர் பேகரே ராமதாசர், அவருக்கு ராமனிடத்துல ஆசை வந்ததுங்கிறது என்ன இருக்கு? ஆனா கிருஷ்ண பக்திக்கே ஒரு ரூபமா கிருஷ்ண பக்திய பிரகடனம் பண்றதுக்குனே வந்தவரான சுகாச்சாரியா நிரஸ்த சாமியாதிசயனு சொல்றது தானே பெருமை. ஏன்னா மத்தவா கொண்டாடணும்னு நம்ம மனுஷா நம்மளை பத்தி இவர் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் சொன்ன பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன பக்கத்தாத்துல இருக்கவா நம்மளுக்கு சொல்லணும், அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு பக்கத்தாத்துல சொல்லணும். அதே போல ராமனை பார்த்து இவாள்லாம் கொண்டிட்டு இருக்கிறது, இவாள்லாம் பஜனை பண்றது, இவாள்லாம் கீர்த்தனை எழுத, அவள்லாம் ராம பக்தா வேற வழியில பண்ணியாங்க. ஆனா சுகாச்சாரியார் அதுல கொண்டாடுறாருன்னா அப்ப அப்பேற்பட்ட ராம குணம் இல்லையா? நான் 2 அத்தியாயங்கள்னால ராம குணத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதே வம்சத்துல அம்பரீஷன்கிற ஒரு மகாராஜன் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன, அந்த அம்பரீஷ மகாராஜாவுக்கு என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா, அந்த அம்பரீஷ மகாராஜா அவனுக்கு அனுஷ்டானமே ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருந்து அதை அந்த ஒண்ணுனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா பகவான் கிம் அலபியம் பகவதி பிரசன்ன ஸ்ரீனிகேதனேன்னு இந்த ஏகாதசி விரதத்தை பண்ணி 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 என்ன ஆயிட்டான், பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம தன்னுடைய சக்கராயுதத்தையே கொடுத்து வச்சிருக்க. சுதர்சன சக்கரம் அவனிடத்துல இருக்கான். அப்படி பகவான் அந்த ஏகாதசி விரதத்தினாலேயே பகவானை சந்தோஷப்படுத்திருக்கார். அந்த ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு யதுவம்சத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு அந்த யதுவம்சத்துலதான் சாட்சாத்து சூரசேன மகாராஜா அப்படிங்கிறவர் இருந்தார். அவருக்கு வசுதேவருங்கிற ஒரு பிள்ளை, அவருக்கும் தேவகி அப்படிங்கிறவருக்கும் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு 8 குழந்தை. அதுல 8வது சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை அவதாரம் பண்ணினார். இப்படி மதுரையில அவதாரம் பண்ணின பகவான் இங்கிருந்து கிளம்பி நேரா கோகுலத்துக்கு போய் கோகுலத்துல பல லீலைகள்லாம் பண்ணி கோவர்த்தனோத்தாரணம் பண்ணி காளிங்க நர்த்தனம் பண்ணி ராசக்கிரீடை பண்ணி அங்க வந்த அரிஷ்டன் ஜோமன் பூத்தனை கேசி முதலியதான அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணி அங்கேருந்து திரும்ப மதுரைக்கு கிளம்பி சானூரன் மல்லன் முஷ்டிகன்கிறவரெல்லாம் வதம் பண்ணி கம்சனை வதம் பண்ணி தன் அப்பாவையே ஜெயிலேருந்து காப்பாற்றி அந்த உக்ரசேன மகாராஜாவை திரும்ப ராஜாபிஷிக்தனாக பண்ணி அங்க இருந்து மேல அவனுக்காக வேண்டியதான உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு ருக்மிணியாதி 16,108 தர்மபத்திரிகளை கல்யாணம் பண்ணிட்டு பாரதங்கிற பெரிய யுத்தத்தை கொண்டு இங்க பூமியில இருக்கக்கூடிய அசுர ரூபத்துல இருக்க எல்லா அரசர்களையும் வதம் பண்ணி பகவான் ஸ்வதாமம் கிளம்பினான்னு சொல்லி முடிச்சுட்டாரான்னு அவன் சொன்னான். ராமாயணம் ஆரம்பிக்கும் போது சங்கேபமா ராமாயணம் ஒரே அத்தியாயத்துல முழு ராமாயணத்தையும் சொல்லி இதுவே நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுபோல சுகாச்சாரியார் என்ன சங்கிரகமா ஒரு 5-7 ஸ்லோகத்துல மொத்த கிருஷ்ண சரித்திரத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கான் பரீட்சத்தை.
இவ்வளவு நாளா உட்கார்ந்து இருக்கிறதே 3 நாளா பிரவச்சனம் கேட்டு இருக்கிறதே எதுக்குன்னா 4வது நாள் கிருஷ்ண சரித்திரம் சொல்லுவேங்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா கிருஷ்ண சரித்திரத்துக்காக உட்காந்துருக்கேன். அவரை பார்த்து சொல்றாங்க, திதோ வம்ச விஸ்தாரோ பவதா சோம சூர்யயோ ராஜ்யாம் சோபய வம்சியானாம் சரிதம் பரமாத்புதம். சுவாமி, நீங்க அழகா சூரிய வம்ச கதை, சந்திர வம்ச கதை, அதுல வந்த ராஜாக்கள் அவளுடைய கதைகள்லாம் சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பரமாத்புதம். அது எதுவும் கசக்கல, எனக்கு ஏதோ கொஞ்சம் போர் அடிச்சு தன்னிட்டு கொஞ்சம் எழுந்து போயிட்டு வருவோம், போய் ஒரு 1/2 மணி கழிச்சு அடுத்த செஷன் பிரவச்சனத்துக்கு வந்துருவோம் அப்படிலாம் தோணலை. நீங்க சொல்றது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்லும்போது உங்க முகார விந்தத்தினால இருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை பானம் பண்றதுனாலே எனக்கு பசி மூப்பு தாகம் எதுவும் தெரியல. எல்லாம் ரொம்ப நன்னா இருந்தது. ஏன்னா அவளுடைய சரித்திரங்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா, அவளுக்குன்னு ஏதாவது தனியான பெருமையா அப்படின்னா, அவளுக்கு தனியான பெருமை ஒண்ணு உண்டுன்னா, அவள்லாம் கிருஷ்ண சரணத்தை ஆசிரிச்சா கிருஷ்ண பக்தி பண்ணாங்கிறது தான் அவளுக்கு பெருமையா இருக்கு. அவள்லாம் ஒவ்வொருத்தரும் பகவானை போய் எப்படி அடைஞ்சாங்கிறதான் காண்பிச்சுட்டு வர. ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் அதை தான் காண்பிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நன்னா இருந்தது, அது ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த முதலும் அந்த எதுகுலத்துல தான் கிருஷ்ணச்சந்திரன் வந்தார். அந்த கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணா அந்த கிருஷ்ண சரித்திரத்தை விஸ்தாரமா எனக்கு சொல்லுங்களேன். பகவான் வைகுண்டத்தை விட்டுட்டு பரம அனுகிரகம் பண்ணணும்னு இறங்கி வந்து இவ்வளவு லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த கதைகள்லாம் எனக்கு சொல்லணும், நீங்க அவசியம் விஸ்தாரமா சொல்லுங்க. ஏன்னா இப்படி டைம் ஆயிடுது, பிரவச்சனம் முடிச்சாகணும். அதெல்லாம் நினைச்சுட்டு ஏதாவது ஒரு கதையை விட்டு எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதனால வதன விஸ்தாரமா எல்லா கிருஷ்ண கதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு மேல சொல்றான். நீ விருத்த தருஷைஹி உபகீயமானான். இந்த கிருஷ்ண கதைய யாரெல்லாம் ஆசிரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் இந்த நிவிருத்தி மார்க்கத்தை நோக்கிண்டு போறாளோ அவள்லாம் இதை ஆசிரிச்சிருக்காளே. ஆதிசங்கராச்சாரியான் பெரிய சித்தாந்தவாதி, அத்வைதங்கிற சித்தாந்தத்தை கொடுத்த பெரியவா. இந்த வைதிக மதங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தானே. அப்படி ஆச்சரியமான அத்வைத சித்தாந்தத்தை பண்ணின பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியார் கடைசியா ஒரு கிரந்தம் பண்றார், பிரபோத சுதாகரம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இவ்வளவு நாளா என்னுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் பண்ணி அதுல நிர்குண பிரம்மம்னு எதை சொல்லிட்டு வந்தேனோ அந்த நிர்குண பிரம்மங்கிறது இந்த கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு. உபகீயமான அது ஒன்று இல்லாம இங்க கிருஷ்ண கதை சொல்லணும்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இந்த ஸ்ரீ சுகாச்சாரியார் இப்படி பரம ஞானியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் ரொம்ப சந்தோஷமா இந்த கதையை சொல்லணும்னு வந்து உட்கார்ந்துருக்காரு. நிவிருத்த தரிஷை உபகீயமானாது. அது ஒன்று இல்லாம சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படிங்கிற ஒரு பெரியவா, அவர் சுகாச்சாரியால் மாதிரியே இருக்கார். இப்படி திகம்பரானா இருக்கார். நெருண்ட ஊர்ல அவருடைய அதிஷ்டானம் இன்னைக்கும் இருக்கு. அவர் இப்படி திகம்பரால சஞ்சாரம் பண்றார் பூமியில. அந்த சமயத்துல அவரை பார்க்கிறான் ஒரு மிளேச்சன். அவனுக்கு இவரை பார்த்தா கேளனமா இருக்கு. இன்னொரு பக்கம் இவ இப்படி திகம்பரான சஞ்சாரம் பண்றது, இந்த ஊர்ல இவ்வளவு பொம்மநாட்டிகள் இருக்கா, குழந்தை எல்லாம் இருக்கா. அப்போ இவர் பிரஜையோட தான் நடந்துட்டு இருக்காரா இல்ல நிஜமாலே அவர் ஞானிதானான்னு தோணித்தான் அவனுக்கு. என்ன பண்றான், விடுவின்னு ஒரு வாழை உருகின்னு வந்து அவர் கையை வெட்டினான். கை துண்டிச்சு கீழே விழுந்தது, ரத்தம் பலபலன்னு கொட்டுறது. எங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான போகணும்னு தோணலை, இப்படியே சஞ்சாரம் பண்றான். கையை துண்டிச்சுட்டானே, அவனால அடிக்க போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு போகல. ஆனா எந்த ஞான ஸ்வரூபத்தோட சஞ்சரிக்கிறாரோ அப்படியே சஞ்சரிக்கிறார். ஆனா அந்த சதாசிவ பிரம்மேந்திரன் நிறைய கீர்த்தனம் பண்ற. அதுல ஒரு பிரசித்தமான கீர்த்தனை மானச சஞ்சரமே பிரம்மணி மானச சஞ்சர. மனசை பார்த்து சொல்ற, என் மனசே இப்படி லோக விஷயங்கள் எல்லாம் நோக்கி 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 போயிட்டு இருக்கியே, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மணி காலமாவது இந்த பிரம்மத்துல உன் மனசை செலுத்துங்க. பரபிரம்மோன்னு ஒண்ணு இருக்கே, அதுல இருந்தானே எல்லாரும் வந்திருக்கோம். பரபிரம்மன்னா யாரோட கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் இடத்துல இருந்தேனே நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நம்ம எல்லாமே ஞானஸ்வரூபம் தானே. நம்ம எல்லாம் திரும்ப எங்க போனோம்னா அவன் சரணத்துக்கு தானே போகணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படி திரும்பி வந்த வழியை மறந்து எதிர்பக்கமா போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளெல்லாம் பார்த்து சொல்ற திருப்புங்கிறார் மனசு. இந்த பிரம்மத்துல திருப்பு, பிரம்மத்துல திருப்புன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிரம்மன்னாலே முதல்ல என்னன்னு தெரியலேன்னு தலையை சொல்லிட்டு நம்மளாம் நிக்க. அப்ப சொல்றார் மதசிகி பிஞ்சா அலங்கிருத்த சிகுரே
இப்படி தலையில அழகா சாய கொண்ட போட்டு அதுல ஒரு மயில் பிளிய வச்சுட்டு கையில புல்லாங்குழல வச்சுட்டு வியத்தியஸ்த பாதமா என்ன நிக்கிறதோ அதுதான் அந்த பரபிரம்மம். இப்படி ஞானியா இருந்தாலும் இந்த கிருஷ்ண கதை அவளை ஆகர்ஷிச்சுன்னு வந்துடுறது இல்லையா? அனிருத்த தர்ஷைஹி உபகீயமானாது. இப்படி வியாசாச்சாரியருக்கு நிறைய சிஷ்யாலாம் உண்டு. இப்ப சிஷ்யாலாம் உண்டோ அவளுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரியம் அப்படின்னா ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அவள்னா இப்படி வியாசருக்கு கைங்கரியம் பண்றது வழக்கம். அவெல்லாம் என்ன பண்றா, இப்படி காட்டுல போய் சஞ்சாரம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பழங்கள் புஷ்பங்கள்லாம் சேகரிச்சுட்டு சமைத்து தருப்ப ஏன்னா வரக்கூடிய அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக பெயர்க்கா. ஆனா அந்த காட்டுல நிறைய கோரமான மிருகங்கள்லாம் இருக்கும். இந்த கோரமான மிருகங்கள்லாம் கண்டா இவளுக்கு பயமா இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய கைங்கரியங்க நின்றுட்டு போயிட போறது, அதை எங்கேயாவது அடிச்சு கொடுத்துனா நம்ம குரு கைங்கரியம் நின்று போயிடுதுன்னு நினைச்சுட்டவா எல்லாரும் வியாசர்கிட்ட கை குடிச்சு நிக்கிறா சிஷ்யானா, சுவாமி நாங்க குரு கைங்கரியங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இங்க நிறைய கோர மிருகங்கள்லாம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இவ்வளவு ரொம்ப பெரியவாளா இருக்கேன், அதனால உங்களுக்கு தெரியுங்க இந்த ஏதாவது ஒரு மந்திரம் ஜூம் கால் பட்டு ஏதாவது சொன்னா அப்படி பட்டுன்னா அப்படியே எல்லாம் மறைஞ்சு போயிடணும். அந்த பசு பட்சிகள்லாம் என்ன இருக்கோ, கோரமான மிருகங்கள்லாம் இருக்கோ, அதெல்லாம் எங்க ஹிம்சை பண்ணாம போயிடணும்னு. உடனே வியாசாச்சாரியா ஆச்சரியமா அவளுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அடுத்த நாள் இந்த குழந்தைன்னா என்ன பண்றது, எல்லாம் ஜோரா சேர்ந்துட்டு மந்திரம்னா ஜபம் என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்றதா மந்திரத்தை அழகா பாடுறது. எல்லாம் நீ போய் பூவை பறிச்சுட்டு பருகா பீலம் நடவர பபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தி ஜமாலா அப்படி எல்லாம் இதை பாடிட்டு இருக்க. இப்படி பாடிட்டே இருக்கும்பொழுது பரம ஞானியா சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த சுகாச்சாரியால இந்த ஸ்லோகம் முடிச்சு இருக்கிறது. ஞானியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்லோகம் அவர் முடிச்சு விடுத்துதான். உடனே வரார் என்னப்பா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இந்த ஸ்லோகம் யாரு பண்ணினது? யாரு? எங்க குருநாதா இருக்கா, அவர்தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா, அழிச்சுட்டு போறேடா, அவசியம் அழிச்சுட்டு போறேன் வாங்க. உடனே அழிச்சுட்டு வந்தா யாருன்னு பார்த்தா வியாசாச்சாரியான அப்பா. இது வரைக்கும் பிறந்ததுலே இருந்து கொஞ்சம்ங்கிற ஆசை இருக்கு. கிட்டையே வந்தது இல்லையா, புத்ரா புத்திரான்னு தேடிட்டு ஓடுறாரு. இவரோ விலகி 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 போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த அப்பா பிள்ளைய சேர்த்ததே இந்த பாகவதம் தான். ரொம்ப சந்தோஷமா உச்சி முகத்தை கண்ணத்துல முத்தமிட்டு இந்த சுகாச்சாரியை உட்கார வச்சுட்டு, சரி சின்ன வயசுல தான் பால் கொடுக்க முடியல, இப்ப அது கிடையாதான், அதை விட காட்டுல அமிர்தம் ஒண்ணு இவர் வச்சுட்டு இருக்கார். இந்த பாகவதம்ங்கிறத சுகம் அத்தியாபயாமாச அப்படின்னு. இதை எப்படின்னா கேனே பிரம்மஹிருதாய ஆதிகவையே அப்படின்னு ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒன்றும் அப்படி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணல. அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் உண்டு, இந்த ரிஷிகளுக்கெல்லாம் அந்த சாமர்த்தியம் உண்டு, அதை கிரகிக்கிறதுக்கான சாமர்த்தியம் சுகாச்சாரியாளுக்கு உண்டு. ஆனா அதை அப்படி ஏதோ டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணல. என்ன அத்தியாபயாமாச அப்படிங்கிற சொல்லி வச்சா, நான் பாடசாலையில பாடங்கள் சொல்லி வைக்கிற மாதிரி 10 வருஷ காலம் இருந்து பாடம் கத்துக்கிற மாதிரி சுகாச்சாரியார் இருந்து மொத்தம் இந்த 18,000 ஸ்லோகத்தையும் சந்தை சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ல இவர் வாங்கி சொல்வார், அவர் சொல்ல இவர் வாங்கி சொல்லி எல்லாத்தையும் கத்துக்கணும்னு வந்திருக்காரு இல்லையா. அனிவிருத்ததர்ஷைஹி உபகீயமானாது. அது ஒண்டி இல்லாம மெனக்கட்டுண்டு இங்க உட்கார்ந்துட்டு இந்த பகவான் ஆவிர்பவிச்சான், பரம அனுகிரகம் பண்ணினான்ங்கிறத சொல்றதோட நிறுத்திக்கலாம் போடணும். இந்த பகவான் இப்படி தவழ்னான், தளர் நடந்தான், ஸ்தேய யோகைன்னு திருட்டு வேலைகள்லாம் பண்ணினான், மண்ணை சாப்பிட்டான், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் கோபிகளுடைய பின்னலை பிடிச்சு இருக்கிறான், அவளோட வம்பு பண்றான், கோபிகளுடைய ராசநாட்டியம் பண்றாங்கிறதெல்லாம் மெனக்கட்டு சொல்லுவாருன்னா அப்ப இந்த கிருஷ்ணகதை எப்பேற்பட்டது. அதனால நிவிருத்த தரிஷைஹி உபகீயமானாது. அதனால அப்படி இவாள்லாம் கொண்டாடக்கூடியதான அந்த கிருஷ்ண கதையை எனக்கு சொல்லணுமே. அது ஒண்டி இல்லை, அவா ஒண்டிதான். சரி, நீங்க இது வரைக்கும் நிவிருத்த தரிஷைன்னு சொல்லிட்டே, அதனால ஞானிகள்லாம் தான் என்ன ஆசிரிச்சிருப்பா, நாங்கெல்லாம் விலகி போகணுமான்னா ஞானிகளே எப்ப ஆசிரிச்சுட்டாலும் அப்ப நமக்கெல்லாம் வேற வழியே இல்லையா. சம்சாரத்தையே இப்படி உழண்டுட்டே இருக்க நமக்கு எங்க மருந்து, எங்க ரிலீஃப் இந்த சம்சாரத்துல இருந்துன்னா இந்த 7 நாள் சத்சங்கத்துலதான். ஏன்னா நம்மளா நினைச்சாலும் திரும்பி வரப்போறது இல்லை. நம்மளா நினைச்சாலும் ஒரு நாளானா அந்த புஸ்தகம் அலமாரியில வச்ச புஸ்தகம் அங்கேயே இருக்கு, அதை எடுத்து படிக்க போறது இல்லை.
அப்போ பாகவதம்னு ஒன்று சங்கல்பம் பண்ணிட்டு அதை படிக்கணுங்கிறத வச்சுட்டு சாயங்காலம் கதை கேட்கறதுன்னு வச்சுட்டாதான் நம்ம புகட்ட முடியும். அப்போ இந்த 7 நாள் தானே நமக்கு. அதனால இது நிவர்த்த தர்ஷகின்னு விலகி போனோம்னு பயப்படக்கூடாது. எப்ப அவளே பிடிச்சுட்டாலும் நம்மளுக்கு வேற கதியே இல்லைன்னு அதை பாராயணம் பண்றோமோ கேட்கறோமோ இல்லையோ, இந்த மத்தஸ்தானெல்லாம் பார்ப்பேன், அவன் அந்த கையில அந்த புஸ்தகத்தை வச்சுட்டே அழிஞ்சுட்டு இருப்பா. அது போல இதை கையில வச்சுட்டாலும் அது எல்லாரும் படிக்கிறோமோ படிக்கலையோ அதெல்லாம் அப்புறம். அவன் கையில வச்சுக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய புஸ்தகம் தூக்குமே சின்னதா கூட கிடைக்கிறது, அதை வாங்கி வச்சுக்கலாம். அதை வச்சுட்டாவது அலையும். அப்போ பவ ஔஷதா ஸ்ரோத்ரம். அப்போ நம்மளுக்கு இதுதான் ஔஷதம். இது ஔஷதங்கிற மருந்து. இந்த மருந்து பொதுவாக கசக்குமே மருந்துனாலே. அதனால அடுத்து சொல்றா ஸ்ரோத்ரம் மனோபிராம. இது என்ன அப்படின்ட்டா ரொம்ப திதிப்பான மருந்து. நான் ஆரம்பிக்கும் போது அதை தானே சொன்னார் பிபத பாகவதம் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், சரியான வாழைப்பழ சௌந்தர்யம் இருக்கும். பொதுவாக ஒரு பழம், இந்த சுகாச்சாரியார் சொல்றார் இது என்ன அப்படின்னா நிகம கல்பத்தரோர் கலிதம் பலன்னு பெரிய நிகமோங்கிற வேதங்கிற ஒரு பெரிய மரத்திலேருந்து நழுவி வந்த பழம் இது. இந்த நழுவி வந்த பழம் நல்ல பழமா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ சுகாச்சாரியார் அப்படிங்கிற கிளி கொத்தின பழம். பொதுவா கிராமாந்தரங்கள்லாம் போனா பழம் கிளி கொத்திருக்கா நல்ல பழமா இருக்குண்டா, கிளி கொத்தி சாப்பிடும். அது போல இது நல்ல பழம்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? இந்த சுகருங்கிற கிளி அதை கொத்தி இருக்கு. கொத்தி அது முகாது அமிர்த திரவ அந்த சுக முகத்திலேருந்தே வழியது இந்த பழம். அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா பழத்தை கொண்டு வந்து கொடுத்தா கொஞ்சம் தோலை உரிச்சு கூட, தோலை தான் உரிச்சு கூட, என்ன காரியம் ஏன் நம்ம உரிச்சு கூடாதோ அப்படி கேட்போன்னு தெரியுமா? இப்போ பொதுவாக பழம் அப்படின்னுட்டா அதில் தோழியை விளக்கணும், அதில் இருக்க விதையை விளக்கணும், அதுக்கு நார்ச்சத்தை விளக்கணும், எல்லாத்தையும் விளக்கி அப்புறம் கடைசியா பழத்தை கொடுத்தா நான் சாப்பிடும். சரி நீங்க அதை கூட பண்ண மாட்டேன், அப்புறம் என்ன நம்ம உங்க வாயையும் பிடிச்சி அதையும் அரைக்கிற வேலையும் நானே பண்ணணுங்கிறதுனால என்ன சொல்லிட்டாரு அப்படின்னுட்டா இது என்ன நான் பிபத்தை அப்படின்னு நான் உங்களுக்கு நல்ல ஜூஸா பண்ணிட்டேன், அதனால நீங்க இதுல வாயை பிடிச்சி கடிக்கணுங்கிற வேலையும் இல்லை, என்ன பண்ணுங்க பருகுங்கள் அப்படின்னு. பருகிறதும் எப்படி அப்படின்னுட்டா வாயினால பண்ணா அதனால தனியா பிரயாசம் ஒண்ணு இருக்கு, காதுங்கிற ஒன்ன இருக்கு இல்லையா, அதனால பருகுங்கிற. இது என்ன பண்ணிட்டு நான் சோத்திர மனோபிராமா மருந்தா இருந்த போதிலும் ஒரு திடிப்பான மருந்தா போய், ஏன்னா இந்த 2 மணி காலம் அப்படி உட்கார்ந்தா வேற எந்த பிரஜையுமே இல்லை, எல்லாம் மறந்து போயிடுறது, கிருஷ்ணனுக்கு சமீபத்தில் இருக்கோங்கிற மாதிரி இருக்கேன். அவ்வளவு காரியம் வச்சுட்டு இருக்கோம், அப்பதான் பக்கத்தால சண்டை போட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் மறந்து போயிடுறது இங்க. ஏன்னா எல்லாம் மறக்கடிச்சிடுறது ஒன்றும். அதனால ஸ்ரோத்ர மனோபிராமா க உத்தம ஸ்லோக குணானுவாதா புமான் விரஜ்யே தவினா பசுக்னா. சுவாமி ஒருத்தன் கிருஷ்ண கதைக்கு ஆசைப்பட மாட்டான், கிருஷ்ண கதையில ஆசைப்பட மாட்டான் அப்படின்ட்டு அவன் யாருன்னா அவனுக்கு கோ மாம்சம் சாப்பிடணும் இருந்தாதான் கிருஷ்ண கதையில ஆசை வராது. யாரு கோவை வதம் பண்ணி கோ மாம்சம் சாப்பிடுறாரோ அவனுக்கு கிருஷ்ண கதை பிடிக்காது. யார் கோபாலன் கோ பிராமணே சுபமஸ்து நித்தியம்னு முக்கியமான காரியமே எதற்கு அப்படின்னுட்டா இந்த பசுக்களை சம்ரட்சணம் பண்ணணும்னு அவன் பேரே கோபாலனாச்சே. அப்போ யார் கோவதம் பண்றாளோ அவளுக்குன்னே பிடிக்காது. மேல சொல்றான் எங்க தாத்தாக்கள்லாம் அந்த பாரதங்கிற யுத்தத்துல பெரிய பெரிய திமிங்கலங்கள் பக்கம் பார்த்தா துரோணர்னு ஒரு திமிங்கலம், கிருபர்னு ஒரு திமிங்கலம், பீஷ்மர்னு ஒரு திமிங்கலம், துரியோதனன், துஷ்டாசனன், சகுனி, கர்ணன் எல்லாம் பெரிய 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 திமிங்கலங்களா நிக்கிறது. எங்கேயோ எங்க தாத்தாக்கள் 5 பேர், தர்மாதிகள் 5 பேர் நின்று இருக்கா. ஆனா இந்த பெரிய சாகரம், இந்த கௌரவாங்கிற சாகரம் ஒண்ணு இருக்கே, பெரிய சி, அந்த சீயை அவ எப்படி கடந்துட்டா அப்படின்னு பார்த்தா ஒரு மாடு சின்ன கண்ணு, அந்த கண்ணு நடனும் இப்படி சேத்துல நடந்து போச்சுன்னா அந்த மாட்டு குழம்புடால அந்த சேத்துல ஒரு பள்ளம் விடும். அப்ப மழை காலம் வந்த உடனே அதுல கொஞ்சம் ஜலம் தேங்கி விடும். தேங்கின அந்த சின்ன பள்ளத்தை இப்படி நடந்து போயிட்டு இருக்க யாராவது இந்த குழந்தையில நம்ம இப்படி அதை கடக்கணும், கொஞ்சம் ஒரு படகு கொண்டு வாங்கோ, அதை போட்டு நாங்க அதை கடந்து போறோம்னு சொல்லுவாட. இப்படி அனாயாசமா குழந்தைய தாண்டி போயிடுமே அதை. அது போல பெரிய இந்த கௌரவங்கிற சமுத்திரத்தை எங்க தாத்தாலாம் எப்படி கடந்தான்னா அந்த ஒரு சின்ன குழம்பு ஜலத்தை கலந்து போற மாதிரி இந்த கிருஷ்ண கிருபையினால கடந்து வந்துட்டாலே. ஏன்னா அவளோட கூடவே இருந்து 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 இல்லைன்னா அகம் பாண்டவ பட்சவாதின்னு எந்த அளவுக்கு கிருஷ்ணன் பண்றான் அப்படின்னுட்டா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கான்.
சாரதியா இருந்து பார்த்த சாரதி அப்படின்னு இப்படி ஜிலு தேர் ஓட்டுறான். தேர் ஓட்டிகிட்டே இருக்கும்பொழுது அந்த குதிரைகள்லாம் யுத்தத்துக்கு நடுவில் கொஞ்சம் களைச்சு போயிடும். ஏன்னா ஓடிட்டே இருக்கணும், அதுக்கும் டயர்ட் இருக்க மாட்டோம். களைச்சு போன உடனே அந்த அர்ஜுனனை பார்த்து ஏ அர்ஜுனா அப்படிமா. உடனே அந்த அர்ஜுனன் வில்லுனாலே கடன்னு பெரிய வேலியை பண்ணிடுவான். வேலியை பண்ணி இந்த குதிரைகள்லாம் உள்ள கொண்டு வந்து விட்டு அது அந்த தேர்லேருந்து கழட்டி எல்லா குதிரையும் வெளில விட்டு அதெல்லாம் பகவான் தன் கையினாலும் ஆஸ்வாசப்படுத்தி கொடுக்குறானா. என்ன பாக்கியம் தான் மன்னிதோ தெரியல. அந்த குதிரை ஆஸ்வாசங்கள்லாம் படுத்தி அர்ஜுனா அம்பா. உடனே ஒரு அம்பு அடிச்சா அதுல குபு 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 குபுன்னு ஜலம் வருது. அந்த ஜலத்தை கொண்டு அழகா அதெல்லாம் குடிப்பாட்டி அந்த குதிரைகள்லாம் ஜலத்தை குடிக்க வச்சு அதை நல்லா பூஸ்ட் பண்ணி அப்புறம் திரும்ப தேர ஓட்ட ஆரம்பிப்பானா. என்ன பட்சம் ஏன் அப்பிதாமகாமே அப்படி அவள்லாம் எங்க ஆத்துல வளைய வந்து எப்பெல்லாம் குந்தி தேவி கேட்கிறா, எங்களுக்கு வாழ்க்கையில விபத்தையே கொடுத்துட்டு ஏன் விபத்து வேணும்னு யாராவது கேட்பாளா? நாங்க சௌக்கியமா இருக்கணும் சார், நல்ல வீடு வேணும், வாசல் வேணும், இதுதானே கேட்கணும். ஒரு கிரகஸ்தனா இருக்கணும், என்ன கேட்கணும்? சௌக்கியமா இருக்கணும்னா கேட்கணும். ஆனா இந்த குந்தி என்ன கேட்கிறானா, விபத்தையே கொடுங்க. ஏன்னா எப்போலாம் விபத்து வந்துட்டே இருக்கோ அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு காத்துட்டு இருக்கு கிருஷ்ண தரிசனம். விபத்து வந்துடுதுன்னா பின்னாடியே கிருஷ்ணன் வந்துடும். வாத்துக்கு பின்னாடியே கிருஷ்ணன். அப்போ விபத்து வந்தாதான் நீ வருவேன் அப்படின்னு எங்களுக்கு விபத்தே இருக்கட்டும் கேட்கறது. அப்போ இவ ஆத்துல இந்த சரித்திரம்னு மகாபாரதம் எடுத்து பார்த்தா அதுல தனியா பாண்டவாளுக்குன்னு ஒரு சரித்திரம் இல்ல, கௌரவாளுக்குன்னு ஒரு சரித்திரம் இல்ல. அங்க முழுக்க கிருஷ்ணனுடைய பெருமை தான். கிருஷ்ணன் எப்படி பக்த சம்ரட்சகனா இருக்காங்கிறதுதான் காண்பிச்சுக்கிறாரு. அதனால இவா குடும்பத்துல இப்படி வளைய வந்திருக்கானோ. அதனால அந்த கிருஷ்ண கதையை எங்களுக்கு சொல்ல எங்க குடும்ப சொத்துங்கிறான். எங்க ஆத்துல ஒருத்தராச்சே கிருஷ்ணன். நான் பிறக்கும் போதே என்னுடைய துர்பாகியமோ என்ன தெரியல, பகவான் கிளம்பிட்டார். அதனால நான் நிறைய அந்த கிருஷ்ண கதையை தெரிஞ்சின்றது இல்லை, அதனால நீங்க சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் அது ஒண்டி இல்லாம மேல சொல்றான், இதம் மதங்கம். இந்த அஸ்வத்தாமாக துஷ்டன் பெரிய பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி என்ன கூண்டோட அழிச்சிடணும், அபாண்டவம் இதம் கருத்துன்னு. இந்த பாண்டவாளுக்கு கடைசியா ஒரு கொழுந்து ஒண்ணு இருக்கு, அது இந்த பரீட்சை. இந்த பரீட்சத்தை இல்லாம பண்ணிடணும்னு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிருக்கான். அப்படி பண்ணின பரீட்சத்தை யாரு காப்பாத்தினா அப்படின்னா இந்த கிருஷ்ணன் சொல்றான், சுவாமி இன்னைக்கு நான் உங்களை முன்னாடி உட்காந்துருக்கேன், இப்படி இது பரீட்சத்துன்னு இப்படி ஒரு பிண்டம் உட்காந்துருக்கேன் மலை மாதிரி உங்க முன்னாடி. இதுக்கு யாரு காரணம்னா அந்த கிருஷ்ணன் காரணம். மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவான். அப்படி ஓடி வந்தாலே எங்க அம்மா அன்னைக்கு அந்த கிருஷ்ணச்சந்திரன் காப்பாத்தின. இந்த உத்தரனுடைய அவருடைய அந்த பெருமை எப்படி போயிடுச்சுன்னா, கௌசல்யா தேவியை காட்டிலும், தேவகி அம்மாவை காட்டிலும், ஆர்யாம்பாலை காட்டிலும், காந்திபதி அம்மாவை காட்டிலும் பெரியவளா போயிட்டாரு. ஏன் அப்படின்னா ராமச்சந்திர பிரபுவே கௌசல்யா அம்மா 19 மாசம் தன் வயிற்றுல வச்சிருந்தா. தேவகி கிருஷ்ணச்சந்திரனை தன்னுடைய கர்ப்பத்துல சுமந்தா. ஆர்யாம்பாள் ஆதிசங்கர தன்னுடைய கர்ப்பத்துல சுமந்தாள். 12 மாசம் காந்திமதி அம்மா இந்த ராமானுஜாச்சாரியால தன்னுடைய கர்ப்பத்துல சுமந்தா. இவாளுக்கெல்லாம் என்ன பெருமை அப்படின்னா, பரம பாகவதானா இருக்கக்கூடியவாளை தன் கர்ப்பத்துல வச்சுண்டாங்கிறது அவளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு. இவாளுக்கெல்லாம் என்ன அப்படின்ட்டா, சாட்சாத்து பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான தன் வயத்துல வச்சுருந்தான்றது பரம சிறப்புன்னா, இவாளெல்லாம் தாண்டி மேல் படியில போய் இந்த உத்தர உட்கார்ந்து இருக்கானா. பாகி பாகி மகாயோகின்னு வரும்பொழுது பரம பாகவதனா இருக்கக்கூடிய பரீட்சத்தையும் தன் கர்ப்பத்துல வச்சிருந்து சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் தன் வயிற்றுல வச்சுட்டு இவாளுக்கெல்லாம் மேல போயிட்டாரு. அப்போ எங்க அம்மா அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணினானா, இந்த குழந்தைய காப்பாத்தணும்னு இந்த கிருஷ்ணனே கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டு அப்படியே சுத்துறாரு. தக 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 அந்த அஸ்திரம் வந்து அடிக்கிறது. அப்படியே சக்கரத்தாழ்வார மாறி உள்ள பிரவேசிச்சு சுத்துறாரா. அந்த குழந்தை எதுவும் பண்ணாம அப்படி பரம அனுகிரகம் பண்ணி அந்த குழந்தைய கொடுத்தா. பரீட்சிதுங்கிறதே காரண பேர் தான். பரிதா ஈட்சதே அப்படின்னு உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு ரூப தரிசனம் நமக்கு ஏற்பட்டுதே. அந்த ரூபம் எங்கன்னு தேடலாம் வெளில வந்து. அதனால அவனுக்கு பரீட்சிதுன்னு பேரான். அப்போ அப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன், அப்படி உட்கார்ந்துருக்கிறது காரணமே இந்த கிருஷ்ணன். அதனால இந்த கிருஷ்ண கதை சொல்லுவா அப்படின்னு கேட்டு மேல பகவான் சாட்சாத்து பகவானே 7வது ஆதிசேஷனுடைய அவதாரமான பலராமனாய் இங்க தேவகி அம்மாவுடைய கர்ப்பத்துல தோன்றி எப்படி இங்கேருந்து கிளம்பி கோகுலம் போனார், எப்படி அங்க ரோஹிணி அம்மாவுக்கு பிறந்தார், வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணன் எப்ப அவதாரம் பண்ணினார், அவளுக்கு எவ்வளவு குழந்தைகள், கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பத்தினிகள், பகவான் என்னென்ன லீலைகள் மதுரையில பண்ணினான், என்னென்ன லீலைகள் துவாரகையில பண்ணினான்,
என்னென்ன லீலைகள் கோகுலத்துல பண்ணி நான் கிருஷ்ணனுக்கு எவ்வளவு குழந்தைகள், பகவான் எவ்வளவு நாள் பூமியில இருந்தார், எவ்வளவு பூபாரத்துக்காக இந்த மகாபாரதங்கிற பெரிய யுத்தம் பண்ணினாரே, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா. இப்போ இவன் கேட்ட கதை, இவன் கேட்ட கேள்வியே என்ன ஆயிடுதுன்னா முழுக்க கிருஷ்ண கதை சொல்லி ஆகணும்னு ஆயிடுச்சு. நான் கேட்ட ஒரு கேள்வினாலேயே எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆயிடுத்து. அது ஒன்றும் இல்லாம கடைசியா சொல்றான், ஏத்த தன்யச்ச சர்வமே முனே கிருஷ்ண விசேஷ்டிதம். இப்ப நான் நிறைய கொஸ்டின்லாம் உங்களுக்கு பெரிய கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஆன்சர் பண்ணா போறோம்னு நினைச்சுட்டு நான் என்ன கேட்டேனோ அதை ஒண்டி சொல்லிடாம நீங்க என்ன பண்ணணும்னா, நான் கேட்காததுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமாவில் அது கிருஷ்ண கதையா இருந்தா அதையும் சொல்லிடணும். கிருஷ்ண லீலையில விட்டு போயிடுத்து. இப்படி பகவான் இங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி துவாரகைக்கு வரும்போது சில லீலைகள்லாம் நடந்தது, அதை நீ கேள்வி கேட்கல நான் விட்டுட்டேன்னு சொல்லிடாதீங்க, அதெல்லாமும் சொல்லிடுவாங்க சர்வமே. அதனால மொத்தத்தையும் சொல்லுங்கிறான். அழகா சொல்றா சர்வஜா அப்படி. அவரை பார்த்து கூப்பிடுறான் சர்வஜரே. என்ன சர்வஜான்? நீங்க கிருஷ்ண கதையெல்லாம் நிறைய நன்னா தெரிஞ்சுருக்கேன், உங்க அப்பா கிட்ட நீங்க சரியா கத்துன்னு வந்திருக்கேன் இந்த கிருஷ்ண கதைய, அதனால சர்வஜான்னு சொல்றான்னா. இவன் யார் சொல்றதுக்கு? சுகாச்சாரியாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இந்த பையன் யாரு? அப்ப சர்வஜான்னு சொல்றதுக்கு அது அர்த்தம் இல்ல. சர்வஜானா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா, இவ்வளவு கதை நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு நாங்க சொல்லல, நான் இங்க ஸ்ரத்தையா கிருஷ்ண கதை கேட்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால சர்வஜா. பக்துமர்ஹசி சர்வஜா ஸ்ரத்ததானாய விஸ்திருதம். ஸ்ரத்தையா கிருஷ்ண கதை கேட்கணும்னு உட்கார்ந்துருக்கனே சர்வஜனான உங்களுக்கு அதுவும் தெரியுமே, அதனால நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான் சுகாச்சாரி. சரோ ஏன்னா இவ்வளவு நாளா இவ்வளவு கதையை சொல்லிட்டு வந்த பொழுதும் இனிமேல் கிருஷ்ண கதை விஸ்தாரமா சொல்ல போறார். அந்த கிருஷ்ண கதையை தான் சொல்லணுங்கிறத பண்ணினானே தனக்கு பரம பாக்யம் நினைச்சுட்டு பிரத்யட்ச கிருஷ்ண சரிதம்னு அவனை பூஜிட்டு சொல்ல ஆரம்பிச்சான். பரீட்சித்தை பார்த்து சபாஷ்டா பரீட்சித்து நல்ல கேள்வி. ஏன்னா நீ கேட்ட கேள்வினால எனக்கு கிருஷ்ண கதை சொல்லணும்னு ஒரு பாக்கியம் கிடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சம் யஜ்ஞவசிதா புத்திஹி தவ ராஜர்ஷி சத்தா தவ ராஜர்ஷி சத்தமா வாசுதேவ கதாயாந்தே யஜ்ஜாதா நைஷ்டிகீரதிஹி. அவனை பார்த்து சொல்றார் ராஜர்ஷி சத்தமா. பொதுவா அவனை அடிக்கடி கூப்பிடுவார். அப்படி கதை சொல்லும் பொழுது அவனை கூட்டு ஏன்னா கதை கேட்டுட்டு இருக்கவா இப்படி தலையை அசைச்சு நல்லா கேட்டான் சொல்றவாளுக்கு ஒரு ஜோரா இருக்கும். அப்பதான் அவன் சொல்றது 1 மணி போய் 2 மணியா மாறிவிடும். ஏன்னா எப்போ நன்னா கேட்கிறாளோ நல்லா ஸ்ரோதாக்கள் வந்தாச்சா. அது போல இந்த சுக்கர் சொல்ல 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 இந்த பரீட்சை என்ன பண்றான், திரும்ப அவரே ஏதாவது விட்டுட போறாருன்னு நாங்க கேள்வியை கேட்டு 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 அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு அவர் என்ன பண்றாரு, அஜாமில சரித்திரத்தை சொல்லிட்டு வந்து அஜாமிலன் மோட்சம் போனாங்கிறத சொல்லி முடிக்கிறார். முடிச்சதுதான் தாமதம் உடனே அவன் கேள்வியை கேட்டுரும். அஜாமில சரித்திரம் சொன்னேன் சரி, இந்த யமதூதர்கள்லாம் போய் யமன்ட்ட பேசினாலாம் அங்க என்ன நடந்தது அதை சொல்லுங்க. அவரை வாயை கூட விடுறது இல்லை. அப்படி ஒரு நல்ல ஸ்ரோதாவா இருக்கிறதுனால அவருக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்படி கேள்வி கேட்க கேட்க அவனை பார்த்து சொல்றார் ராஜரிஷி சத்தமா அப்படின்னு நிறைய கூப்பிடுவார். அவனை பார்த்து ஹே பாண்டவா ஹே பார்த்தா அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய சமயம். அவனை பார்த்து கூப்பிடுவார், ஹே ராஜரிஷியெல்லாம் கூப்பிடுவார். ஆனா இப்ப புதுசா கூப்பிடுறாரு. பாகவதத்துல 18,000 ஸ்லோகத்துல எங்கேயும் கிடைக்காத ஒரு பேரு ராஜரிஷி சத்தமா. ராஜரிஷி சத்தமானா என்னன்னா, ராஜாக்களா இருந்து யாரெல்லாம் ரிஷிகள் ஆனாலும் அவளுக்கெல்லாம் ராஜரிஷின்னு பேரு. அந்த ராஜரிஷி மண்டபம் இங்க குமிஞ்சிருக்கு. இந்த கங்கா தீரத்துல எல்லாம் குமிஞ்சிருக்கு. அந்த ராஜரிஷிகள்லயே ரொம்ப சிரேஷ்டமானவனா இவன் ஆயிட்டான். ராஜரிஷி மண்டலத்திலேயே சிரேஷ்டமா பரீட்சிட்டு ஆயிட்டான். அதனால ராஜரிஷி சத்தமான. ஏன் சிரேஷ்டம் ஆயிட்டான் அப்படின்னுட்டா, கிருஷ்ண கதையை கேட்கணும்னு ஆசை வந்துருச்சு இல்லையா, அதனாலே இவாள்லாம் காட்டில அவன் தெரியும். ஏன்னா அவள்லாம் என்ன பண்ணிருக்கா, ஆளுக்கு ஒரு தபசை பண்ணிட்டு அவள்லாம் இந்த அஷ்டாங்க யோகத்தினால பண்ணுவோம், ஜபத்தினால பண்ணுவோம், தியானத்தினால பண்ணுவோம்னு போயிட்டு இருக்க. இவன் ஒண்டி சாரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். கிருஷ்ண கதையே பகவானு கொடுத்துருங்கிறதுனால கிருஷ்ண கதையை கேட்க வந்துட்டான்னு உடனே அவனை ராஜரிஷி சத்தமா அப்படின்னு கூப்பிட்டு அழகா பேசுறா. இந்த வாசுதேவ கதை இருக்கே, கிருஷ்ண கதை, இது எப்பேற்பட்டது அப்படின்ட்டா தற்பாத சலீலம்னு கங்கா தீர்த்தம் எப்படியோ அது போல அப்படிங்கிற. ஏன்னா இப்படியே ஆதரவு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்னன்னு தெரியல அப்படின்னு இப்படி கிளம்பி ஒரு ஜோசியர் ஒருத்தர் அஸ்ட்ராலஜர் போர்டு போட்டிருப்பாரு, அவரை பார்க்க போவோம். நீ போன உடனே அவர் என்ன சொல்லுவார், அது வேற எதுவும் இல்லை, நிறைய உங்க ஆத்திர பித்ரு தோஷங்கள்லாம் இருக்கு, அதனாலதான் இந்த கஷ்டம்லாம் ஏற்படுறது. அதனால நீங்க என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கிளம்பி காசிக்கு ஒரு தரம் போயிட்டு கங்கையில போய் தீர்த்த மாட்டவங்க எல்லாம் சரியா போடுங்க இப்படி சொன்னார். ஒன்றும் கேட்டுட்டு வருவோம்.
அந்த பக்கத்துல எங்க போயிட்டு வந்தேன் காணமே, உங்களை சாயங்காலம் பார்க்க வந்தேன், இங்க காணோம். அது வேற ஒன்றும் இல்லை, இப்பதான் கிளம்பி இந்த ஜோசியரை பார்க்கலாம்னு போயிட்டு வந்தோம். போயிட்டு இருந்தா அவர் காசி போக சொல்லியிருக்காரு, கங்கையில ஸ்நானம் பண்ண சொல்லி. ஓ அப்படியா, கங்கை கரைக்கு போறல, அங்க நிறைய சாதுக்கள் இருப்பாளே, அதனால ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு கொடுக்குறா இல்லையா. யாரு போங்கன்னு சொன்னாலோ, யாரு அதுக்கு சகாயம் பண்ணினாலோ, யாரு போறாளோ இவன் 3 பேருமே பவித்திரமாக்கிடுமா அந்த கங்கை. அது போல அந்த பாத சலிலம் எப்படியோ அது போல இந்த கிருஷ்ண கதை யார் இந்த பாகவதத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காளோ அவளையும் பவித்திரமாக்கிடும். யார் இந்த பாகவதத்தை உட்காந்து கேட்டு இருக்காளோ அவளையும் பவித்திரமாக்கிடும். யார் அதை சொல்லிட்டு இருக்காரோ அவளையும் பவித்திரமாக்கிடுங்கிறார். பக்தானம் பிரச்சகம் ஸ்தோத்ரம்னு தத்பாத சலிலம் யதா அப்படின்னு எதிர்ச்சையா இங்க மைக்கு செட்டு பண்ணணும், இங்க லைட்டு போடணும்னு வந்தா அவனை கூட பண்ணிடுமா. சத்சங்கம் அப்படின்னு அந்த கிருஷ்ண கதை அப்படின்னு தத்பாத சலிலம் யதா அப்படின்னு அப்பேற்பட்டதுப்பா இந்த கிருஷ்ண கதைன்னு மேல சொல்ல தொடங்குறார். இந்த பூமிக்கு ரொம்ப பாரம் தாங்க முடியல. என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல, ஜேபி நகர்ல நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுட்டான், நிறைய மனுஷன் வந்துட்டான். அந்த மயம் இந்த பிரஸ்தாவை பார்த்தா தலை சுத்துறது, அவ்வளவு மாடி மேல 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 நிறைய போர்ஷன் வந்துடுது. நிறைய ஆத்துல எல்லாருக்கும் 4 குழந்தை. அதனால இந்த தேவிக்கு கொஞ்சம் பூபாரம் ஜாஸ்தி ஆயிட்டா அப்படின்னா, அதனால அப்ப எதனால அப்படின்னுட்டா, இவ்வளவு பேர்னால பாரம் இல்ல, என்னன்னா யாருமே கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணலைன்னா அதுதான் பாரம். ஒரு நாளாவது பாகவதத்துல கொண்டு போய் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நம்ம கொண்டு போய் இந்த உடம்பையாவது தள்ளுவோன்னு தள்ளலைன்னா அவ பாரம் அந்த பூமி. ஒரு நாளாவது இங்கேருந்து கிளம்பி சாயங்கால வேலையில போய் நாமத்வாரில் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் பஜனை பண்ணல அப்படின்னுட்டா அவ பாரமா அந்த பூமி. ஒரு தனமாக அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பார்க்கணும்னு இந்த கண்ணு நினைக்கலன்னா அவ பாரமா அந்த பூமி. அப்போ இந்த பூமியில என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய அரசர்கள் ரூபத்துல நிறைய ராட்சசாலே வந்திருக்காங்க. நிறைய சிருஷ்டி அப்படி பண்ணிட்டாரு பிரம்மா. பிரணம்ப பகச்சானு சிருஷ்டி நான் கொடுக்க போறாரு. எல்லாம் அசுராளா வந்துட்டா பூமியில. ஒருத்தரான கிருஷ்ண பஜனை பண்றவாளே இல்லையா. ஏன்னா இப்படி திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணி குதி 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 குதின்னு குதிச்சா அந்த பூமாதேவிக்கு பரம போக்கியமா கிருஷ்ணநாமம் சொல்லிட்டு குதிக்கிறாள் கிடைப்பாள் அந்த பாகவதாள்லாம். அதுக்கு சந்தோஷப்படுவாள் அந்த பூமாதேவி. ஆனா ஒருத்தரான கிருஷ்ண கதையை சொல்றவாளோ, கிருஷ்ண கதையை கேட்கிறவாளோ, நாம சங்கீர்த்தனம் பண்றவாளோ, மதுரை கீதம் பாடுறவாளோ இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப பூமி பாரம் தாங்கல. நேரா பூமாதேவி கிளம்பி போறா பிரம்மாவிடத்துல பிரார்த்தனை பண்றது. பிரம்மா கேட்க வச்சு, இந்த சுவாமி கொஞ்ச நாள் கொஞ்சம் சும்மா இருக்கும், நீங்க சும்மா ஏன்னா நீங்க சிருஷ்டி எல்லாம் பண்ற, இப்படி சிருஷ்டி பண்றதுதான் பண்ற, நான் அழகா நித்தியம் நாமத்வாரம் போயிட்டு பஜனை பண்ணிட்டு வரவாளா சிருஷ்டி பண்ணக்கூடாதோ? நீங்க என்ன பண்ணிட்டு நிறைய அசுராளா சிருஷ்டி பண்ணிருக்க. இதுல அசுராளா சிருஷ்டி பண்ண பண்ண எனக்கு ரொம்ப பூமி பாரம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குங்க. பிரம்மா சொல்றாரு, இது என்ன ரொம்ப போச்சே ஏமா, என்ன ஆதிகார புருஷனா நியமனம் பண்ணி சர்வேஸ்வரனான பகவான் சிருஷ்டி பண்ணேன்னு எனக்கு சொல்லியிருக்கார். அப்போ இதை நிறுத்தணுமோ நிறுத்தாம இருக்கணுமோ என் கையில இல்ல. அவர் என்ன பண்ண சொல்லியிருக்கார், நான் பண்ணிட்டு இருக்கேன் சிருஷ்டி காரியங்கள்லாம். அப்போ சிருஷ்டிகளை வாங்கலாம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. இனிமேல் என்ன, நீங்க பாட அசுரால சிருஷ்டி பண்ணிடுவேன், வரங்களையும் வாரி கொடுத்துருவேன், அப்புறம் என்ன அவர் கிளம்பி வரணும். அதனால என்ன சொல்றா, நீ கிளம்பு, நம்ம எல்லாம் சேர்ந்து சரண்யம் சரணங்கதான்னு எல்லாரும் க்ஷீராப்தியில போய் பிரார்த்தனை பண்றாலாம். தேவர்கள் முதற்கொண்டு பிரம்மா, இந்திரன், ருத்ரன், இந்த பூமி தேவியே ஒரு கோ ரூபத்தை எடுத்துட்டு எல்லாரும் போய் புருஷ சூக்தேன்னு அந்த க்ஷீராப்தியில போய் பகவான் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றார். அது என்ன ஸ்தோத்திரம் பண்றதுதான் பண்றா. இவ்வளவு பஞ்சாதி இருக்கு யஜுர்வேதத்துல 2200 பஞ்சாதி இருக்கு. எடுத்து ஒரு நல்ல பஞ்சாதியா எடுத்து ஒரு கன பஞ்சாதி சொல்லக்கூடாதோ, கனமா சொல்லி பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதோ அப்படின்னா இந்த வேதத்திலே எது சாரம்னா புருஷ சூக்தம் தான் சாரம். பொதுவா நித்தியம் நமக்குலாம் பிரம்ம யஜ்ஞ பிரஷ்னம்னு விதிச்சு அத்தியனங்கள்லாம் பண்ணினவங்களுக்கு தெரியும். நித்தியம் நம்ம அமாவாசைனா தர்ப்பணம் பண்றோம் இல்லையா, முடிச்சதுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் வந்து பிரம்ம யஜ்ஞம்னு ஒண்ணு பண்ணி வைப்பேன். அந்த பிரம்ம யஜ்ஞத்துல இப்படி நாங்க வேதாத்தியனங்கள்லாம் பண்ணினே எங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாதே அப்படின்னு விட்டா இந்த புருஷ சூக்தம் ஒன்று சொல்லினாலே போருமா, வேதம் முழுக்க பாராயணம் பண்ணினாத பலன். அதனால இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா, எல்லாத்துக்கும் சாரமா இந்த புருஷ சூக்தம் தான் இருக்குங்கிறதுனால அந்த புருஷ சூக்தத்தை கொண்டு அந்த பகவான் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணின உடனே அந்த தேவர்களுக்கு கூட இந்த கிருஷ்ண தரிசனம்ங்கிறது துர்லபம். அதனாலதான் எப்போ பகவான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணிட்டாலோ அடிக்கடி அவெல்லாம் வந்து தரிசனத்தை பண்ணிடுறா.
ஏன்னா தேவலோகம் நம்மள என்ன நினைச்சோம், தேவர்கள் இவா நினைச்சானா இப்படி கிளம்பி போயிட்டு நம்ம ஏதோ இங்க வெங்கடேஸ்வரா கோயில் போயிட்டு வரா மாதிரி இவா அடிக்கடி கிளம்பி போய் அங்க க்ஷீராப்தியில போய் தரிசனம் பண்ணிடுவா போல் இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது. அதனால சொல்றான் பிரகலாதான் துர்லபம் மானுஷம் ஜென்மன்னு. இந்த மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப துர்லபம். எப்ப கிடைச்சுடுத்தோ எப்படியாவது பிடிச்சிட்டு கரையேறணுங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதுல பகவான் கிடைக்கிற மாதிரி வேற எதுலையும் கிடைக்க மாட்டான். அப்ப அந்த தேவதைகளுக்கே துர்லபமா எப்படி பேசுறான், நான் பிரம்மாவுடைய மனசுலேயே பேசுறேன். நேர பிரத்யட்சமா அவர்ல கிரம் சமாதவு அப்படின்னு அந்த பிரம்மாவுடைய ஹிருதயாகாசத்திலேருந்து பகவான் பேசுறான். பேசி யாரும் கவலைப்படாதீங்கோ, ஏன்னா எப்போ என்ன தேடி வந்துட்டேனோ உங்களுக்கு சௌக்கியம்தான், என் தரிசனத்துக்காக கிளம்பி வந்துட்டேனோ சௌக்கியம்தான். நானே இந்த பூமியில வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பிறந்து இந்த பூமி பாரத்தெல்லாம் குறைப்பேன். அங்க சாட்சாத் எனக்கு தங்கையா தேவியே பிறக்க போறா, எனக்கு அண்ணாவா இந்த ஆதிசேஷனை அவதாரம் பண்ண போறா, நான் பல லீலைகள்லாம் பண்ண போறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே பிரம்மா பார்த்தா இந்த பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏன்னா இவனா அழகா ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்கா, அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு இவளுக்கு துப்பு இல்லை. இப்படி இந்த அசுரர்கள் அடிக்கடி சண்டை போட கிளம்பி வந்தா சண்டை போட வேண்டியதானே, எப்ப எதிரிகள் வந்தா சண்டை போட வேண்டியதானே, வேற முழுக்க காமிக்கிறது தேவா சுரா சிங்கத்தா ஆதன்னு அடிக்கடி சண்டை தான். இப்போ இதெல்லாம் இன்னும் பண்ண முடியலையா, சண்டை போட்டு மாலலை கிளம்பி வந்து பகவானை தான் பிரார்த்தனை பண்றா. உடனே அமிர்தத்தை கடைங்கப்பா, இந்த பார்க்கடல் இருக்கு அதுலதான் அமிர்தம் இருக்கு, அதை கடைங்கன்னு சொல்லி அதோட நிறுத்தல ஐடியா வேற போட்டு கொடுக்குற. இந்த வாசுகின்னு ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பை கொண்டு வாங்க, மண்டல மலைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மலையை கொண்டு வந்து அதுல போடுங்க, மத்தா போட்டு இதை கயரா வச்சுட்டு இந்த பாம்பையே கயரா வச்சுட்டு கடைங்கிற. அதுல வேற நீங்க தலைப்பக்கத்தை போய் பிடிச்சுக்காதீங்கடா, பாதத்தை போய் பிடிச்சுக்கோங்கன்னு இதை வேற சொல்லிட்டாரு. இவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்தது போராது அப்படின்னு என்ன ஆயிடுதுன்னா, இப்படி கடைய ஆரம்பிச்ச மலை இறங்கினா அப்போ கூர்மா அவதாரம் பண்ணி வந்து அந்த மலையையும் தூக்கி நிக்கிறான் தான் முதுக. என்ன கிருப்ப, இவ்வளவு பண்ணினதும் போராதுன்னு அப்பயான கடைஞ்சிடக்கூடாது, அப்பயும் கடையிறா எல்லாம் முழிக்கிறது. அப்ப என்ன பண்றான், தானே ஆச்சரியமான ஒரு விஸ்வரூபத்தை எடுத்துட்டு அந்த மலை மேல போய் உட்கார்ந்து பகவானே கடையிறார். ஜல் 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 இப்படி அமிர்தத்தை கடைஞ்சா முதல்ல விஷம் வருது, பரமேஸ்வரன் சாப்பிட்டாரு, அப்புறம் அமிர்தம் வருது. சரி அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா சொன்னோம், இதை எடுத்துட்டு போய் ஒழுங்கா சாப்பிடலாம், ஒழுங்கா சாப்பிடலாம். அதுக்கும் துப்பிட்டு அசுரால் தூக்கிட்டு போயிட்டு வந்த அமிர்தத்தை அசுரால் எடுத்துன்னு போயிட்டா, திரும்ப வந்து நிக்கிறது எல்லாம். உடனே என்ன பண்ணினா, உடனே ஒரு மோகினி அவதாரம்னு ஒண்ணு பண்ணி எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சாரு. அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது போடுறது இந்த பந்தி போடுறது அப்படிங்கிறது. இந்த பக்கம் அசுராலா உட்கார்த்தி வச்சு, இந்த பக்கம் தேவாலா உட்கார்த்தி வச்சு, அப்படி ஒரு லோகத்தையே மோகிக்கு செய்யறதான ஒரு ஆச்சரியமான ரூபத்தை எடுத்துட்டு அவள்கிட்ட அமிர்தத்தை வாங்கிட்டாங்க. என்னன்னா, இப்படி புருஷா எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, ஆத்திர பொண்டாட்டிகள் நாங்க இருக்கோம், இப்படி உங்களை உட்கார வச்சா அழகா பரிமாறி நெய்யை விட்டு அதுல தீர்த்த விட்டு நாங்கன்னா இதெல்லாம் காரியம் பண்ணணும், நீங்க எல்லாம் உட்காருங்கன்னா. இந்த மோகினி எல்லாரும் வரிசையா உட்காந்துட்டா அவங்க நடுவில் இப்படி நர்த்தனம் பண்றது. இந்த மோகினி இப்படி நர்த்தனம் பண்ணிட்டு இந்த ஆபையினால எடுத்து அமிர்தத்தை எடுத்து இப்படி நர்த்தனம் பண்ணிட்டு வந்து அசுரால் பக்கம் கொடுக்குற மாதிரி தேவால் பக்கம் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டே வரா. இதெல்லாம் அந்த நர்த்தனத்தை பார்த்துட்டு அமிர்தத்தை கொடுத்து அப்போ என்ன திரும்ப கிளம்பி வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் எங்க நிக்கிறானா இவன்ட்டனா வந்து நிக்கிறான். இப்போ இந்த தேவர்கள்லாம் பார்த்து சொல்றா, நீங்க இதே வேலையா போச்சு, இப்படி பகவான் பாவம் அவர் பாட்டுக்கு இவ்வளவு பெரிய விஸ்வ குடும்பியா இருக்காரு, இவ்வளவு லோகத்தையும் காப்பாத்துறாரு, அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமோ? எல்லாருக்கும் அப்பா என்ன, அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமோன்னு நினைக்காது. இவா என்ன பண்றா, வந்து பகவான் நிக்கிறதுனால இவர் பார்த்தா அவனை கிளப்பி பூமிக்கு அனுப்பிச்சுட்டு இதுங்கெல்லாம் என்ன பண்றான், சௌக்கியமா அங்க போய் இந்திரலோகத்துல உட்காந்துட்டு அங்க ரம்பா ஆடுறா மேடக ஆடுறா, அதெல்லாம் பார்த்துட்டு கச்சேரியை கேட்டு சௌக்கியமா அங்க அமிர்தம் ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி சாப்பிட்டு சௌக்கியமா இருக்குன்னு பார்த்தா இதெல்லாம் சரி வராது. எப்ப பகவான் அவதாரம் பண்றானோ அப்ப நீங்கள்லாம் அந்த கிருஷ்ணாவதாரத்துல போய் உங்களை கிருதார்த்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் பூமியில கோபர்களாகவும் கோபிகைகளாகவும் போய் அந்த கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ கிளம்பி போறா அவ இடத்துக்கு. அப்போ இங்க சீனை முடிச்சு இங்க பூமியை காண்பிக்கிறான். இந்த பூமியில ஆச்சரியமா மேதினியாய்வ மண்டலம் அப்படின்னு இந்த பூமிக்கே ஒரு அழகா, இந்த பூமா விராட்டிக்கு ஒரு அழகா ஒரு பதக்கம் சாத்தினார் போல இருக்கான் இந்த மதுரா நகரி. மதுரை அப்படிங்கிற இந்த தேசம் இந்த பூமாதேவி கழுத்துல ஒரு அழகா ஒரு பதக்கம் சாத்தினாவா. இந்த மதுரையில யாதவர்கள் தான் ராஜாக்களா இருக்கான். அவளுக்கு மொத்தம் 3 ராஜ்யம், விஷ்ணு அந்தக போஜன் அப்படின்னு 3 ராஜாக்கள்.
அந்த ராஜாக்களுக்கு 3 ஊர்கள், இன்னைக்கு அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆக்ரா, குவாலியர், மதுரா, இது 3 அவளுடைய பிரதேசம். அது எல்லாத்துக்கும் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மதுரா நகரி தான். இதுதான் கேபிட்டலா இருக்கு. அதுதான் ராஜா உக்ரசேன மகாராஜா அப்படிங்கிறவர் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அந்த உக்ரசேன மகாராஜாவுடைய பிள்ளை கம்சன் அப்படின்னு. இப்ப யாருன்னா காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுரன். அந்த அசுரனுடைய அவதானமே இந்த கம்சன். அந்த உக்ரசேன மகாராஜாவுக்கு ஒரு தம்பி உண்டு, அவனுக்கு தேவகன் அப்படின்னு பேரு. அந்த தேவகனுடைய பொண்ணு தான் தேவகி. அதே ஊர்ல இன்னொரு சிற்றரசாக இருக்கிறார் சூரசேன மகாராஜா, இந்த யாதவ குலத்திலேயே. இந்த சூரசேன மகாராஜாவுடைய பிள்ளை வசுதேவர் அப்படிங்கிறார். இந்த தேவகனுடைய பெண்ணான தேவகிக்கும் இந்த சூரசேன மகாராஜாவோட பிள்ளை வசுதேவருக்கும் கல்யாணம் பேசி கல்யாணம் நடக்கிறது. பச்சாவத்தா விதியா கல்யாணங்கள்லாம் பண்ணி ராஜமாவை பரியந்தம் பண்ணி அக்ஷத ஆசீர்வாதம்லாம் ஆயிடுத்து. என்ன அப்படின்னா சாயங்காலம் ஊர்கோல புறப்பாடு ஆயிருக்கு இல்லையா? சாயங்காலம் ஊர்கோல புறப்பாடு. இப்ப இவ 2 பேரும் நவ தம்பதிகள் இந்த வசுதேவரும் தேவகியும் உட்காந்து சேரட்ல உட்கார வச்சிருக்கு. அங்க என்ன ஆரம்பிச்சது போட்டு கல்யாணத்தை சேரட் கொண்டு வருது. போய் சேரட்ல உட்காந்து வச்சு அப்படி ஜிலு ஜிலுன்னு சேரட்டை போறது. பின்னாடி நிறைய சேட்டிமார்கள், கை நிறைய ஸ்ரீதனம் அவ்வளவு கொடுத்துருக்காரு அந்த தேவகன். சதுஷதம் பாரிவர்கள்னு நிறைய யானைகள், குதிரைகள், காலாட்படைகள், தேர்கள், நிறைய விதவிதமா. அந்த தேவி வேலைக்கு ஒரு செட்டு நகை போட்டுக்கிற மாதிரி, பேர்லயே ஒரு செட்டு, டைமண்ட்லயே ஒரு செட்டு, இதுலயே எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி எல்லாம் எடுத்துன்னு வரா விதவிதமா பட்டு, பனாரஸ் பட்டு, வாரணாசி பட்டு, என்னென்ன உண்டோ காஞ்சி பட்டு எல்லாம் வருது. பின்னாடி அந்த வசுதேவர் போட்டுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வருது. நிறைய பசுமாடுகள் போட்டு அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஊர்வலம் வருது. பின்னாடி சீர் எடுத்துன்னு வரதுக்கு ஒரு 2 மாவி குறையடாலும் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. பின்னாடி எல்லாம் வரா ஜிலு 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 ஜிலுன்னு அந்த தேர் போறது. அப்படியே விழாகோலம் பூண்டிருக்கு அந்த மதுரையை. ஏன்னா அந்த ஊர் ராஜாக்கும் ராஜாத்திக்கும் தான் கல்யாணம். எல்லாரும் புது வஸ்திரங்கள்லாம் உடுத்தி எல்லா ராத்திரியும் இழகோலங்கள்லாம் போட்டு அப்படியே வாழமரங்கள்லாம் கட்டி, தோரணங்கள்லாம் கட்டி, பந்தல்லாம் போட்டு அங்கங்க நீர் கொடுக்குறா, அங்க பானகம் கொடுக்குறா. அப்படி ஜோரா உற்சவம் போல நடக்கிறது. இந்த தேர் வந்து ஜிலு ஜிலு வந்தா கம்சன் வந்தான். பயில இறங்கடா கீழே தேர விட்டேன். ஏன்னா என் தங்கைக்குன்னா கல்யாணம். இப்ப இந்த தங்கையை அழைச்சிட்டு போறதுக்கு நானே அழைச்சிட்டு போனேன். தேரோட்டியா நானே இருக்கணும் என் தங்கைக்கு. போய் நீ தேரோட்டியா போய் இறங்கிடா அப்படின்னு அவளை இறக்கி விட்டுட்டு இந்த கம்சனே ஏறி தேர ஓட்டுறான். ஜிலு 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 ஜிலுன்னு தேர் போறது. அந்த வீதிகள்ல, ராஜ வீதிகள்ல போறது. இப்படி போகும்போது ஒரு ஆகாசவாணி கேட்கறது. அஸ்யாஸ்தாமஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் பகசே அபுதா. இவ்வளவு பேர் கூடி இருக்கா. அந்த எதுகுலமே அங்க கூடி இருக்கு. எவ்வளவு புருஷர்கள், எவ்வளவு ஸ்திரீகள், எவ்வளவு குழந்தை, எவ்வளவு வைசானவா, எல்லாரும் கூடி இருக்கா. ராஜா இருக்கா, இவ்வளவு பேர் இருக்கா. அந்த ஆகாசவாணி கேட்கறது. எந்த தங்கையை தூக்கி தேர்ல உட்காந்து வச்சுட்டு அழிச்சுட்டு போறையோ அவருடைய 8வது கர்ப்பம் உனக்கு முறுத்துடா, முட்டாளே அப்படின்னு. நீ முட்டாளேன்னு சொன்ன மாத்திரத்துல இவ ஒருத்தரான திரும்பி பார்க்கல, கம்சன் ஒண்டி திரும்பி பார்க்கலாம். ஏன்னா ஸ்வஸ்வரூபங்கிறது என்னன்னு தெரியும். ஏன்னா நம்மளை பார்த்து 4 பேர் பகது, நீங்கள் இந்திராக்கும் சந்திரனாக்கும் நீங்க அப்படிதான் இருக்குன்னு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் சார் நீ. அதெல்லாம் சொன்னாலும் நாம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி நமக்கு. அதனால இப்படி முட்டாளேன்னு கூட்டு பாருங்க. ஒருத்தரான திரும்ப இந்த கம்சன் ஒண்டி திரும்பி பார்த்தான். இவருடைய 8வது கர்ப்பம் உனக்கு மிருத்யு அப்படின்னு உடனே இவ்வளவு சந்தோஷமா தேர் ஓட்டின்னு இருந்த இவன் அடுத்த நிமிஷம் வாழை உருகிட்டு அதை சிண்டை பிடிச்சி வதம் பண்ண போறான். தேவகியும் வதம் பண்ண. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ராஜஹோமம் தான் ஆயிருக்கு. இன்னும் பிரவேசோமம் பாக்கி இருக்கு, சேடஹோமம் பாக்கி இருக்கு, பாலிகை கறக்கணும், கும்மி அடிக்கணும், இன்னும் மாப்பிள்ளையாத்து நடந்திருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு. இன்னும் கல்யாணமே முடிஞ்ச பாடு. இப்ப அக்னி சாட்சியா குடிச்சுட்டு இருக்காரு. இந்த காலம் போல இல்லை, வேண்டான போயிட்டு வாங்க டைவர்ஸ் அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்றது எப்போ அக்னி சாட்சியா கைப்பிடிச்சாச்சோ பிரஷ்டையாவே போனாலும் என்ன பண்ணணுமா, அவளை பார்த்துக்க வேண்டியதுங்கிறது இந்த பர்த்தாவுடைய காரியம். அவளுக்குன்னு ஒரு கிரகத்தை கொடுத்து அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா. அதுவும் இப்படி அதி பவித்ரையா இருக்கக்கூடிய தேவகி அம்மாவை கைப்பிடிச்சிருக்காரு இந்த வசுதேவர். விட்டுடுவாரா? உடனே ஓடுறா கம்சன் எடுக்கிற ஸ்லாகனீய குணசூரை பகவான். எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி டீல் பண்ணணுங்கிறதுலாம் இந்த வசுதேவருக்கு தெரியுது. இது முட்டாள்னு அவருக்கு தெரியும். ஆனா அழகா பேசுறா. இப்பா கம்சா, உன்ன மாதிரி ஆச்சரியமான ஒரு ராஜா வந்திருக்கிறதுங்கிறது இந்த எதுகுலத்துக்கே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு ராஜா கிடைப்பாளா? எப்பேற்பட்டவன் நீ? உன்னுடைய குணங்கள்லாம் எங்க இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. எங்க திரும்பினாலும் நான் அப்படி போயிட்டு ஒரு தீர்த்த யாத்திரை பேருன்னு அப்படின்னு எல்லாம் 108 திவ்தேசங்கள் போலவான்னு கிளம்பினேன். இப்படி போனா எங்க போனாலும் கம்சன் கம்சன் எல்லாரும் ஒன்னா கொண்டாடிட்டு இருக்கா.
எங்க போனாலும் ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படி ஆச்சரியமான ஒரு எதுகுலத்துல தோன்றினாலும் ஒரு ரத்னம் நீ. அப்படி இருக்கக்கூடிய நீ போயும் ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணினேன்னு ஒரு அப்பக்கீட்டு வரலாமாப்பா? அதை பண்ணாதப்பா. இதுவும் நாங்க நப தம்பதி கல்யாணமே முடியல, இப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தை இப்படி வதம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி சரி இதெல்லாம் சொல்லி அப்படி நின்றுட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான். சரி ஏதோ கேட்கறானே, ஏதோ நல்ல பிரவச்சனம் கேட்பான் போலுக்குன்னு நினைச்சுட்டு கொஞ்சம் வேதாந்தமா பேசுறான். எப்போ பூமியில பிறந்ததுன்றது வந்துடுத்தோ, பிறப்புங்கிறது ஏற்பட்டுடுத்தோ, அப்ப கண்டிப்பா ஒரு நாள் சாவுங்கிறது காத்துட்டு தேகேன சகஜாயதே அப்படின்னு இந்த உடம்போட சேர்ந்து மிருத்யும் பிறந்து பெரியவாள்னா சொல்றா. என்னன்னா வயசு ஆயிடுது, எவ்வளவு வயசுன்னு எண்ணுறாங்க, 20 ஆச்சு 30 ஆச்சுன்னு. அப்போ 20 30ன்னு எண்ணக்கூடாதா, நம்ம என்ன நினைச்சுக்கணுமா, நம்ம மிருத்யுவை நோக்கி பக்கத்துல போயிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கணும். 20 வயசாச்சு 30 வயசாச்சு சௌக்கியமா அப்படி நினைக்கணும். மிருத்யு நம்ம கிட்ட நெருங்கிட்டு இருக்கான்னு நினைச்சுன்னு என்ன பண்ண, கிருஷ்ண கீர்த்தனை என்ன பண்ணணும். அப்போ எப்ப பிறந்தாச்சோ மிருத்யுங்கிறது உண்டுப்பா. அது ஒண்டி இல்லாம மிருத்யுங்கிறதுலாம் இந்த சரீரத்துக்குன்னு ஆத்மஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்றது, இப்போ நம்ம என்னால ஒரு வருஷமா ஒரு சட்டை வச்சுட்டு இருக்கோம் ஆத்துல. ஒரு வருஷ காலம் அந்த சட்டையை யூஸ் பண்ணி அது கிழிஞ்சு போயிடுறது. ஒரு நாள் கிழிஞ்ச உடனே அந்த சட்டையை தூக்கி போட்டு உடனே கடைக்கு போறோம், புது சட்டை வாங்கணும் போட்டு. அது போல இந்த ஆத்மா என்ன பண்றது, அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அது இப்ப கம்சனா வந்திருக்கு. இப்ப இந்த ஜென்மம் போனோடனே இந்த சட்டையை கழிச்சுட்டு அடுத்த சட்டைக்கு போயிட போறது. அதனால ஆத்மஸ்வரூபத்துக்கு அழிவு இல்லவான்னு இப்படி வேதாந்தங்கள்லாம் சொல்லி பார்க்கறாரு அவர் இடத்துல. இந்த போது இது கொஞ்சம் முட்டாள்னு அவருக்கு தெரியும், இதெல்லாம் தலையில ஏறாதுங்கிறது தெரியும். அதனால சொல்ற, என்ன சொல்லிட்டு ஆகாசவாணி இந்த தேவகி உனக்கு மிருத்யுன்னு சொல்லிட்டா? சொல்லலையே. என்ன சொல்லிட்டு, எங்களுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தைன்னு சொல்லிட்டு. 8வது குழந்தை இல்ல, எங்களுடைய முதல் குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுவோம். 8வது குழந்தைனாலதானே பயம். முதல் குழந்தையிலேருந்தே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறோம்னு சொன்ன உடனே சரி போனா போகுது. உடனே மேல அவளுடைய கர்மங்கள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சு அவளுடைய பவனத்துக்கு போறா. போய் சரியா 1 வருஷம் காலம் ஆச்சு. அந்த தேவகி அம்மா பூர்ண கர்ப்பவதியாக ஆகி முதல் குழந்தை பிறக்கிறது கீர்த்திமான் அப்படின்னு பேர். பிறந்த உடனே அந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, இப்பதான் தொப்புள் கொடி அறுத்திருக்கா, சின்ன பிஞ்சு. அதை எடுத்து ஒன்றும் உச்சி முகரல முத்தமிடல. அந்த அம்மா ஒன்றும் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கல. இந்த தேவகி அம்மா கிட்ட அந்த குழந்தைய வாங்குறாங்க வசுதேவ். சரி வாங்கிட்டாரா, ஏதோ ஜாத கர்மாலாம் பண்ணி நாமகரணம் பண்ணி ஏதாவது தானங்கள்லாம் பண்ண போறாரா, ஏதோ சொல்லியிருக்கேன், சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ண போறாரான்னு பார்த்தா அந்த குழந்தைய எடுத்துட்டு தேவகி இது கம்சன்னாவோட சொத்துன்னு கிளம்புறாங்க. துஸ்ஸகம்னு சாதுக்கள் அப்படிதான் இருப்பாங்க. சத்திய செய்வ வியவஸ்திதின்னு சத்தியத்திர நிற்பாங்க. சத்திய சர்வம் பிரதிஷ்டிதம்னு ராமாயணத்துல ராமச்சந்திர பிரபு இப்படி கிளம்புறார். காட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டா அந்த கைகேயி அம்மா கிளம்புறார். கிளம்பின ராமச்சந்திர பிரபு தனியா தான் கிளம்புறதா நினைச்சுட்டு இருக்கார். பார்த்தா சீதம்மா நானும் வருவேன்டா. எப்போ நீங்க கிளம்பிட்டாலும் அந்த காடு தான் எனக்கு அயோத்தியா, அதனால உங்க பின்ன வர வேண்டியதானே என் காரியம். நானும் கிளம்புறேன்னு கிளம்பிட்டா பின்னாடி லட்சுமணாக நான் பிறந்திருக்கதே உங்களுக்காக தான் கிளம்பிட்டேன். அப்போ அப்பா கிட்ட அதுதான் ராமச்சந்திர குணங்கிறது. இந்த டிசிப்ளினை கூட ராமன் தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரா, போய் அப்பா கிட்ட சொல்லணுமா, சீதையும் லட்சுமணனையும் கூட அழிச்சுட்டு போறேன், தசரதரை பார்க்க போறேன். போனா அந்த தசரத சக்கரவர்த்தி கதறார். ராமச்சந்திர பிரபு இப்படி ஜடாதாரங்கள்லாம் தரிச்சுட்டு மர உரியெல்லாம் தரிச்சுட்டு கிளம்புறாரு காட்டுக்கு. பார்க்க முடியல. அந்த சமயத்தை கத்தறார், கூறுறார், அழறார். அவர் சொல்றார் ராமச்சந்திரனை பார்த்து, ராமா இந்த கைகேயி கடக்கா இவ்வளவு தூக்கி ஜெயில போடு, என்ன தூக்கி ஜெயில போடு, நீ பட்டம் கட்டிக்கோங்க. என்ன, நான் கைகேயை தூக்கி ஜெயில வச்சிருக்கேன், நீ வா நான் அவனுக்கு பட்டம் கட்டி வைக்கிறேன்னு சொல்லணும். எங்களை தூக்கி ஜெயில வச்சிரும், நீ பட்டம் கட்டிக்கோ அப்படின்னா என்னன்னா இவர் வாக்கு கொடுத்துட்டான். நான் ராமனை காட்டுக்கு அனுப்புவேங்கிறது வாக்கு கொடுத்தாச்சு. அதனால அந்த சத்தியத்தை விட்டு நான் மீற மாட்டேன், நீ சத்தியத்தை விட்டு மீறுங்கிற. அது எப்படி மீறுவாங்க? ஏன்னா சத்தியத்தை காப்பாத்தணும்னு ஒரு அவதாரம் ஆச்சே, சத்தியத்தை காப்பாத்தணும்னு. மாத்திருதேவோ பிதிருதேவோபவ மாத்திருதேவோபவ வியாக்கியானம் தானே இந்த அவதாரம். வேற என்ன காண்பிச்சதோ சத்தியபத தர்மஞ்சரன் என்னங்கள்லாம் சொல்லிட்டு வந்ததோ அதை ஆச்சரணையில காட்டணும். அதனாலதான் என்ன பண்ணிவிட்டாரு, நான் பிறந்ததுலேருந்து ஒரு தினமான தான் ஈஸ்வரன் காண்பிக்கலாம். இந்த கிருஷ்ணாவதாரத்துல இந்த ஆச்சரியம் எல்லாம் பிறக்கும் போதே சந்திரகரத்தோட வருது.
வரும்போதே நான் ஈஸ்வரன் டான்னு காமிச்சுட்டே வரா. சின்ன வயசுல பிரம்மா வர, ருத்ரன் வர, எல்லாரும் வந்து சரணாகதிங்க ஈஸ்வரன். நான் அந்த ராமன் என்ன பண்ற, ஆத்மானம் மானுஷம் மண்ணே அப்படின்னு பிரம்மாதிகள்லாம் இறங்கி வந்துட்டா ராவண யுத்தத்துல. அந்த ஸ்தோத்திரம் பண்றா பகவான். பகவான் சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி நாராயணன் அது யாரும் எனக்கு தெரியாது, அவர் எந்த ஊர்ல இருக்காரோ. நான் யாரு அப்படின்னுட்டா, நான் தசரத குமாரன், அயோத்தியில இருக்காரு, இந்த தசரதோடைய பிள்ளைனா எனக்கு ராமன்னு பேருங்கிறான். ஏன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லிட்டு வந்தா ஈஸ்வரன் இந்த தர்மங்கள் எல்லாம் ஆச்சாரம் பண்ணதுல என்ன ஆச்சரியம்னு நம்ம கேட்டுருவோம் போட்டு. அதனால பயந்துட்டு நான் மனுஷனா இருந்து இதெல்லாம் பண்ணி காண்பிக்கிறேன்னா வந்திருக்காரு. அப்ப நீ மீறுன்னா அவர் எப்படி மீறுவார்? கிளம்பிட்டார் காத்துக்கு. சத்திய செய்வ வியவஸ்தின்னு அந்த சத்தியத்தை நிற்பா இல்லையா, அது போல இந்த பிறந்த குழந்தை எடுத்துட்டு வரார். கம்ச பவனத்துக்கு வந்தவொடனே கல்லும் கரையும் ஆச்சு. அந்த பிஞ்சு குழந்தைய பார்த்தோடனே கம்சனுக்கே மனசு கஷ்டமா இப்படி எடுத்துட்டு வந்து நிக்கிறார். அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்த உடனே கம்சன் சொல்றான், சுவாமி ஏன் இந்த குழந்தைய இப்ப எடுத்துட்டு வந்து வேண்டாம். அந்த ஆகாசவாணி என்ன சொல்லிட்டுன்னா, உங்களுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தானே எனக்கு மிருத்யுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த குழந்தைனால எனக்கு என்ன காரியமும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை. அதான் நீங்க என்னன்னா 7 குழந்தையோட நீங்க சௌக்கியமா இருக்கும், இந்த 8ஆவதா ஒண்ணு பிறக்கிறது ஒண்ணும் அதை என்கிட்ட கொடுங்க, நீங்க போயிட்டு வாங்க சொன்ன உடனே வசுதேவர் சந்தோஷப்பட்ட. சந்தோஷமும் படல, துக்கமும் இல்லை. ஏன்னா இது அசத்துன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா திரும்ப இப்படி போயிட்டே இருக்கட்டும், திருப்பி கூப்பிட்டாலும் கூப்பிடுவான்னு நினைச்சுட்டவ பிரேமையை வைக்கல. அப்படியே குழந்தை எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டா, எனக்கு என்ன வந்ததுப்பான்னு கிளம்பினார். இவர் கிளம்பினதுதான் பாவம். அங்கேருந்து ஒருத்தர் வர, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே அப்படின்னு நாரதர் பிரவேசம் பண்ற. இவர் ஒருத்தருக்கு தான் என்ன தைரியமோ தெரியாது, சத்ருபட்சத்துல போய் கூட பஜனை பண்ற ஒருத்தர் இவர் தான். என்னன்னா இப்படி பக்கத்தாத்துல கேட்டுட்டு போறதுன்னு சதுவெல்லாம் சாத்திட்டு பயந்து நம்ம பஜனை பண்ணிட்டு இருக்க. இவர் என்ன பண்ணுவாங்க, சத்ருவனுடைய பவனத்துல தைரியமா பஜனை பண்ணிட்டு போறாங்க. இப்படி போன உடனே இந்த கம்சனுக்கு ரொம்ப மரியாதை எல்லாம் தெரியும் போட்டு. எல்லாருக்கிட்டையும் தெரியுமான்னு இல்லை, நாரதர் விஷயமா தெரியும். ஆனா எப்ப நாரதர் வந்துட்டார் அப்படின்னு எழுந்திருந்து அவருக்கு சாதனங்கள்லாம் சொல்லி அவர் ஆசனத்துல உட்கார வச்சு பேசலாம். அவர் இடத்துல பேசுவான் கம்சன். நாரதரிட இப்படி எல்லாம் சொல்லுவான். சுவாமி இந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி நடந்தது, 8வது குழந்தை ஏதோ மிருத்யுன்லாம் சொல்லிருக்கோம் அப்படி எல்லாம் விசாரிச்சுட்டார். அது நிறைய எங்க குடும்பத்துல இந்த யாகம் கூட ரொம்ப பெருசு. அதனால எங்களுக்கு இந்த தாயாதி பங்காளிகள் நிறைய பேருக்கா, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய சொந்தக்காரா எல்லாரும் கிளம்பி வருவா. இந்த மதுரா நகரிக்கு என்னை பார்க்கணும்னு கிளம்பி வருவா. அதனால இப்ப என்ன பண்ணியிருக்கேன், புதுசா ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி நிறைய வீடெல்லாம் கட்டியிருக்கேன், நிலம் பெங்களூர்லாம் பண்ணியிருக்கேன். வந்த கெஸ்ட் ஹவுஸ் பண்ணி அவெல்லாம் வந்து தங்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால நீங்க அதெல்லாம் வந்து அங்கேயும் வந்து கடாட்சம் பண்ணணும். இங்கே எங்க பவனத்துக்கு வந்து பவித்திரம் பண்ணினேன். அது மாதிரி புதுசா கிரகப்பிரவேசம் ஆயிருக்கு அந்த இடத்துக்குலாம். அதனால நீங்க அங்கேயும் வந்து பார்த்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஓ அப்படியாவா, சரி போலாமே. இப்படியே அழிச்சிட்டு போனா அந்த பங்களோட நிறைய ரூம் எல்லாம் இருக்கு. எல்லா ரூம்லயும் ஒவ்வொரு ரூமுக்கு நம்பர் போட்டிருக்கு. இப்படி போனா 1வது நம்பர் ரூம்ல இப்படி ஒரு போர்டு அடிச்சிருக்கா, 2 பக்கம் ஆணி அடிச்சு இப்படி 1 2 இப்படி காமிச்சுட்டே வரலாம். இப்படி வந்தா 6வது நம்பர் வந்துருக்கு இல்லையா, அந்த 6ஆம் நம்பர் ரூம்ல இப்படி போர்டு அடிச்சிருக்கா. அடிச்சா அது ஒரு பக்கம் தான் ஆணி சரியா இறங்கிட்டு போட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஆணி சரியா இறங்கல, டொர்ன்னு தொங்கறது இந்த ஆறு. இப்படி பார்த்தா கம்சா இது 6ஆம் நம்பர் ரூமா 9ஆம் நம்பர் ரூமா அப்படின்னு. 5க்கு அப்புறம் 6 இருந்தது, இது 6ஆ 9ஆ? ஏன்னா இல்லை இது இப்படி இருக்கே, இது 9ஆ? இல்லை இப்படி இருக்கே, அதனால இது 6ஆ? அது ஒன்றும் இல்லை, இது 1லேருந்து வந்தா 8ஆ, 8லேருந்து வந்தா 1ஆ, இல்லை 2லேருந்து இப்படி வந்தா இது 8ஆ, இல்லை அதுலேருந்து இது 8ல பிறக்க போறது 8ஆம எங்கேயாவது போயிட போறதுன்னு நான் சொல்லி கிளம்பிட்டேன். காரியம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டேன். ஏன்னா இவா எல்லாமும் வசுக்களுடைய அவதாரமா, இவ பூமியில பிறந்து திரும்ப அவளுடைய பதவியை அடையணுங்கிறது அவளுடைய சாபம். அதனால அவளுடைய நாரதர் வந்தா கலகம்னு யாராவது சொன்னா அவளை 2 கூட்டு வைக்கணும். ஏன்னா நாரதன்றவர் தான் பக்தி சூத்திரங்கிறதையே பண்ணவர். பரம அனுகிரகம் பண்ணி பாதவதால கொண்டு வந்து பகவான் சேர்க்கிறவரே நாரதர் தான். அவருக்கு நாரதர்னே ஏன் பேருனா நாராயணம் ததாதீதி நாரதா அப்படின்னு அந்த நாராயணனை நமக்கு கொடுத்துருவாங்க. பேர்பட்ட குருன்னா அவர் வந்தாருனாலே கலகம்னு அர்த்தம் கிடையாது. அவர் வந்தாருன்னா அங்க பெரிய க்ஷேமம் நடக்க போகுதுன்னா குருநாதர் தானே நாரதர். இப்போ பெரிய காரியம் இந்த வரப்போழி இந்த வசுக்கள் எல்லாம் கொண்டு போய் அவ ஸ்தானத்துல சேர்க்கணுங்கிறதுக்காக வந்தாரு. புரிஞ்சுது
உடனே கூப்பிட்டான். இப்பதானே அனுப்பிச்சு வச்சான் வசுதேவரை. கூப்பிடுறான். கூப்பிட்டு அந்த முதல் குழந்தை எடுத்துன்னு வந்து ஆழ்வார் சொல்றான், மக்கள் கல்லை அறுவடை போத அப்படின்னு அப்படியே ஏதோ ஒரு தேங்காய் உடைக்கிற மாதிரி அந்த கல்லுல அடிச்சான். அந்த குழந்தைய வதம் பண்ணினான். பிஞ்சு குழந்தை வதம் பண்ணி இந்த தேவகியும் வசுதேவரையும் தூக்கி ஜெயில அடைச்சு தன் அப்பாவான உக்ரசேன மகாராஜையும் ஜெயில அடைச்சு தனக்குத்தானே பட்டத்தையும் சூட்டிட்டான். பட்டத்தையும் சூட்டிட்டு பெரிய மந்திரி சபை ரெடி பண்ணியிருக்கான். என்ன நல்ல புத்திசாலின்னா வந்து பொதுவா மந்திரிகள்னா அவள்கிட்ட தான் எல்லாம் கேட்பா ராஜா. அவள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினா எல்லாம் பண்ணுவா. அப்ப நல்ல விஷயம் தெரிஞ்சவாளா தானே வச்சுக்கணும். நல்ல விஷயம் தெரிஞ்சவாளா வச்சுட்டு இருக்கானாம். பிரலம்ப பகசானூர கிருணாவர்த்த மகாசனி முஷ்டிக அரிஷ்ட திவிடப்பா. என்ன மந்திரி சபையோ தெரியல. பூத்தன கேசி தேனுகன் முதலிய அந்த அசுரர்களையே தன் மந்திரி சபையா வச்சிருந்தான். வச்சுட்டு இப்படி அந்த தேவகி அம்மா ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறது காலத்துல 2வது 3வது ஒவ்வொரு குழந்தையா அப்படியே எல்லாத்தையும் பதம் பண்ணிட்டு வரான். முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. இந்த வசுதேவரையும் தேவகியும் கொண்டு போய் ஜெயில போடணும்னு தோணிட்டே தவிர வசுதேவர் ஒரு ஜெயில தேவகி ஒரு ஜெயில தான் போட்டிருக்கணும். இப்படி போடலையே, 2 பேரையும் சேர்த்து ஒரே ஜெயில போட்டிருக்காங்க. பொதுவா ஒரு கதை ஒன்று சொல்லுவா. ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தா. அவர் ஆத்துல நிறைய எலி வந்து 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 ஒரு பொந்து பண்ணிவிட்டு இந்த எலி உள்ளேந்து வந்து வந்து அவ ஆத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இப்படி எழுந்து வரும்போது பின்னாடியே மூஞ்சூனும் வருது. அதுல இவர் என்னடான்னா பெரிய விஞ்ஞானியா அப்படி ஒரு ஞானம் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டா, இந்த எலி வருது பாவம், இந்த மூஞ்சூர் நல்லபடியா போயிட்டு வரணுமே பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு ஓட்டை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எலி பெரிய பொந்துல போயிடும், இந்த மூஞ்சூர் போறதுக்கு ஒரு சின்ன பொந்து வேணும். யாரு பரவாயில்ல விஞ்ஞானி, பெரிய விஞ்ஞானி. அவர் என்ன அந்த பெரிய ஓட்டையில இந்த மூஞ்சூரும் போயிடும் தெரியும். அந்த புத்தி மக்கா விட்டோம். அது போல இந்த தேவகியும் வசுதேவன் தனித்தனியா வச்சிருந்த குழந்தைய பிறக்க போறது இல்லையே. அதுதான் பகவத் சங்கல்பம் வருது. 2 பேரும் ஒரு காராகிரகத்தை அடிச்சு ஒவ்வொரு குழந்தையா பிறக்க வதம் பண்ணிட்டு வரான். இப்போ 7வதா சாட்சாத் ஆதிசேஷனே அவதாரம் பண்றான். இவர் பகவான் விட்டு ஒரு சமயமான பிரிவாட்டானா பகவத் கைங்கரியத்துக்காகவே. ஒரு ஆதிசேஷன்னே பெயர் வச்சுருக்கிறது எதற்கு அப்படின்னா, அவனுக்கு மிச்சப்பட்டு இருக்கிறதுனால இவருக்கு சேஷன்னு பேர். இந்த சுவாமி சர்வத்துக்கும் சுவாமி அவர்ன அந்த கண்ணன் அவனுக்கு மிச்சப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால இவருக்கு சேஷன்னு பேரா. அதனால ஆதிசேஷன்னு. போன அவதாரத்துல தம்பியா பிறந்துட்டார் லட்சுமணனா. இந்த ஜென்மால பகவான் சொல்லிட்டானா, நீ போய் முன்னாடி போற. என்னன்னா நீ பண்ண கைங்கரியத்துக்கு ஏதோ ஒரு 2% நான் கைங்கரியம் பண்ணனேன்னு நினைச்சிருந்தான் கிருஷ்ணன். அப்படின்னா பார்த்துட்டா ராமச்சந்திர பிரபு சொல்றா, எனக்கு தசரதன் இல்லைங்கிறதே தெரியல. தசரதன் இல்லைங்கிற குறையே இல்லை, நீ என்ன அப்படி கவனிச்சுக்கிறியாடா லட்சுமணா, அப்பா போல கவனிச்சுக்கிறியாடா. அதனால அந்த கிருதஜதைக்காக இங்க கிருஷ்ணாவதாரம் முழுக்க பார்த்தா நம்ம கண்ணனுக்கு பலராமன் அவ்வளோ ஆசை. என்ன பண்ணுவான், மடியில தூக்கி அவருடைய காலை கொடுத்து குடிச்சு விடுவான், அப்படி கையை குடிச்சு விடுவான். அண்ணா சாப்பிட்டியா, அப்படி ஒரு பாசம் அண்ணா எடுத்து. ஏன்னா அவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டாரு. அதனால நீ இப்போ தம்பியா பிறந்துடாத, நீ முதல்ல போன்னு இந்த 7வது கர்ப்பமா சாட்சாத் ஆதிசேஷனே வந்தாரா. வந்த உடனே பகவான் தன்னுடைய யோகமாயை ஸ்மரிக்கிறான். துர்காதேவி ஸ்மரிச்ச மாத்திரத்துல அவர் ஆவிர்பாவமாறா அங்க ஸ்ரீவைகுண்டத்துல. அதை பார்த்து பகவான் சொல்றார், இங்க 7வது கர்ப்பமா ஆதிசேஷனே இங்க இருக்கிறார். அந்த ஆதிசேஷனை நீ போய் ஆகர்ஷணம் பண்ணிட்டு வசுதேவருடைய இன்னொரு தர்மபத்தினி இருக்கானா ரோஹிணி தேவி அப்படின்னு. அந்த ரோஹிணி எங்க இருக்காருன்னா கோகுலத்துல நந்தனுடைய பவனத்துல இருக்கான். நந்தகோபருடைய பவனத்துல அந்த ரோஹிணி அம்மாவுடைய கர்ப்பத்துல போய் இந்த சிசுவை வச்சுட்டு பலராமனை வச்சுட்டு நீ போய் அங்க யசோதா அம்மாவுடைய கர்ப்பத்துல இரு அப்படின்னு சொல்லி பரமா அனுகிரகம் பண்ணின உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாதான் தேவி. ததேத்யோ மிதி தத்வசா அப்படின்னு அப்படியே ஆகட்டும். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல இப்படி ஒரு கைங்கரியமா எனக்கு கிருஷ்ண சரித்திரத்துல என் பேரும் வந்துவிட்டேன், ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுட்டாள் அந்த தேவி, அந்த துர்கா தேவி. அப்படியே நான் பகவான் பரம அனுகிரகம் பண்ணினா துர்கேதி பத்ரகாளி விஜயா வைஷ்ணவி. இந்த கலி முழுக்க என்ன பண்ண போறான்னா உன்னை கொண்டாடிட்டே இருப்பான். சரண் நவராத்திரி பண்ணுவா, வசந்த நவராத்திரி பண்ணுவா, வாராகி நவராத்திரி பண்ணுவா. எல்லா இடத்துலையும் உன்னை துர்கா பத்ரகாளி விஜயா வைஷ்ணவி சண்டிகான்னு உனக்கு நிறைய கோவில்கள்லாம் ஏற்படுத்தி 51 சக்தி பீடங்கள்லாம் ஏற்படுத்தி நிறைய பலினா பூஜைன்னா நிறைய பூஜைகள்லாம் பண்ணி உன்னை கொண்டாடி புரிய ஆடி மாசம் வந்து நான் எல்லா வெள்ளிக்கிழமை உனக்கு பொங்கல்லாம் பண்ணி எல்லாம் நைவேத்தியம் பண்ணி உன்னை இந்த பூமி முழுக்க கொண்டாடக்கூடாது. இந்த கலி முழுக்க
அது கேட்ட போல நீ எங்க திரும்பினாலும் அவ்வளோ அம்மன் கோயில் தான் இருக்கேன். ஸோ இப்படி திரும்பினா இந்த பலச்சந்திரி உட்காந்துருக்காங்க. ஸோ என்னன்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் அப்படி பண்ணியிருக்கான் தங்கைக்காக. சொன்னோடனே சந்தோஷமாக கிளம்பினான் அந்த தேவி. போய் அந்த குழந்தைய ஆகர்ஷணம் பண்ணிட்டு போய் அந்த ரோஹிணி அம்மாவுடைய கர்ப்பத்தில் விட்டுட்டு தானும் போய் யசோத அம்மாவுடைய கர்ப்பத்தில் படுக்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் என்ன நினைச்சுட்டா, இந்த கம்சனுக்கு தேவகிக்கு கம்சன் இடத்துல ரொம்ப பயம். அந்த பயத்தினால இந்த 7வது கர்ப்பம் அபாஷனம் ஆயிடுது அப்படின்னு நினைச்சுட்டாளா. இப்போ சாட்சாத் 8வது கர்ப்பத்துல பகவானே கிளம்பி வரணுமா. இந்த கிருஷ்ணாவதாரம் எப்பேற்பட்டது அப்படின்னா பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு வைகுண்டத்துல இல்லையா. வைகுண்டத்துல இல்லையா, வைகுண்டத்தையே காலி பண்ணி இறங்கி வந்து. பொதுவா அவதாரங்கள் அப்படின்னா பகவானுடைய ஏதோ ஒரு கலை தான் இறங்கி வரும். அவனுக்கு மொத்தம் பகவானுக்கு ஷோடசகலோதி புருஷகான்னு 16 கலை. இந்த கலையிலேருந்து ஒரு கலை தான் கிளம்பி வரும். வியாசாச்சாரியார் யாருன்னா பகவானுடைய ஞான கலை தான் வியாசாச்சாரியார். இப்படி ஒரு கலை தான் கிளம்பி வரும் பகவானுடைய காரியத்தை பண்றதுக்கு. ஆனா இந்த கிருஷ்ணாவதாரம் வந்து என்னன்னா பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு வைகுண்டத்தை மொத்தமா காலி பண்ணிட்டு வேக்கண்டா இருக்கு வைகுண்டம். கிளம்பி நேரா இந்த தேவகி அம்மாவுடைய கர்ப்பத்துல வந்து இறங்கினா அந்த காராகிரகமே அப்படி ஜொலிக்கிறதா. சாதேவகி சர்வ ஜெகன்னிவாச அப்படின்னு அந்த தேவகி அம்மாவே சர்வ தேவதா சுரூபிணி ஆயிட்டான். இந்த தேவகி அம்மாவை பார்த்தாலே போதும் எல்லா தேவதைகளையும் பூஜை பண்றதாக பலன் வந்துடுறது. அப்படி ஆச்சரியமா அப்படி இருளா இருந்த அந்த காராகிரகம் அந்த ஜெயிலு அப்படியே தக 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 தகன்னு ஜொலிக்கிறது. இந்த கம்சன் அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போவானா. அப்படி பார்க்கறதுக்கு என்ன நடக்கிறது, குழந்தை பிறந்துதான்னு பார்க்க வருவானா. இப்படி வரவன் இந்த 8வது கர்ப்பம் ஆனவுடனே வரான். அந்த பக்கம் பார்த்தா சர்வ தேவதா ஸ்வரூபிணியா அப்படி தரிசனம் கிடைச்ச மாத்திரத்துல இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா அதுல இருந்து மனசுல பயம் ஆரம்பிச்சு. ஆசீனா சம்பிஷன் கிருஷ்ணன் என்ன ஆயிடுதுன்னா இந்த எப்ப இந்த காட்சியை பார்த்தானோ அதுல இருந்து அவனுக்கு வீட்டு இப்படி இந்த காட்சியை பார்த்துட்டு பயந்துட்டே போறான். போய் தன்னுடைய ஆத்துல போய் இப்படி போய் சேர்ல உட்காரா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு உட்கார்ந்தா அந்த சேர்ல பகவான் கடுக்குன்னு சிரிக்கிறானா எழுந்துக்கிறான். என்னது மிருத்யு பயம் வந்து இப்படி நடக்கலாம். இது உட்கார்ந்தாதான் ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் வாக் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சிட்டு இப்படி நடக்கலாம்னு நடந்தா கிருஷ்ணன் எதிர நடத்துவதா போல இருக்கு பயம். அது நேத்திக்கு சாயங்காலம் சரியா சாப்பிடல, அதனாலதான் இப்படி இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டா எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சிட்டு அன்னத்துல போய் கைய வைக்கலான்னா அதுல கண்ணன் கடுக்குன்னு சிரிக்கிறாங்க. என்ன ஆயிடுதுன்னா உண்ணும் சோறு தின்னும் வெற்றினை பருகும் நீர் எல்லாம் கண்ணன்னு பூர்ண ஞானியா இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கு எல்லாம் கிருஷ்ணமயமா இருந்ததோ அவளுக்கு பிரேமையினால் ஆச்சு, இவனுக்கு பயத்தினால் அது. நம்மாழ்வார் சொல்றார், அந்த பெரிய பேர் நம்மாழ்வாருங்கிறத மகா ஞானி ஒரு தனமான வாயில அண்ணாங்கிறத எடுத்து வச்சதில்லை. இப்படி பூர்ண ஞானியா இருக்கவர் சொல்றார், எனக்கு சாப்பாடு யாருன்னா கிருஷ்ணங்கிறார், வெத்தலை யாருன்னா கிருஷ்ணங்கிறார், நீர் யாருன்னா கிருஷ்ணன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கையில நன்னா தட்டுல பஞ்சபட்ச பிரமாணங்கள் எல்லாம் போட்டுட்டு அதை நன்னா பசஞ்சு கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு அதெல்லாம் நம்மள போல சம்சாரிகளுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா சாப்பிட்றதுங்கிற ஒரு காரியம் இருக்கே அந்த காரியமே இருக்கு கிருஷ்ணனும். அந்த அண்ணாங்கிறதே கிருஷ்ணனும், அந்த வெத்தலை போட்டுக்கிறதுங்கிறதே கிருஷ்ணன், நீயே கிருஷ்ணன், எல்லாம் கிருஷ்ணமயம் அவருக்கு. அது எதனாலன்னா அந்த பிரேமையினால. இந்த கோபிகையாவே இருக்காரு இல்லையா ஆழ்வார், அதனால. ஆனா இந்த கம்சனுக்கு என்ன பாக்கியமோ தெரியல, பயத்தினால அது ஏற்படும். எல்லாமே கிருஷ்ணனா பார்க்க ஆரம்பிச்சுன்னா அப்படி ஒரு பயமா. அப்போ அந்த தேவகி அம்மாவை ஆச்சரியமா எல்லாரும் வந்து ஸ்துதி பண்றா. தேவர்கள் எல்லாம் கூடிட்டாங்க, ஜெயில் எல்லாரும் கூடி புஷ்ப விருஷ்டியெல்லாம் சொல்லி துந்துபிலாம் முழங்குறது. ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றா. சத்தியவிரதம் சத்யபரந்திரி சத்தியம்னு முக்காலத்திலே சத்தியமான வஸ்து நீ நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற. ஜாகிரது சொப்னம் சுஷுப்திங்கிற 3 அவஸ்தையிலும் சத்தியமானவன் நீதாங்கிறத தெரிஞ்சுட்டேன். பவிஷ்யத்து பூதம் வர்த்தமானங்கிற 3 காலங்களையும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சருங்கிற 3 காலங்களையும் அழிவே இல்லாதது நீதாங்கிறது. ஏன்னா எப்ப நம்ம எல்லாம் பிறந்துட்டோமோ இப்ப 10 வயசாவது இளமை, இப்ப சின்ன குழந்தையா இருக்கான், 20-25 வயசாவது இளமை இருக்கு, 60-70 வயசாவது கிழவன் ஆயிட்டா, இப்படி மாறுதல் வந்து ஒரு நாள் போய் சேரவே போறோம். ஆனா இந்த கிருஷ்ண ஸ்வரூபத்துக்கு கொண்டு அந்த பரிணாமங்கிறதே கிடையாது. ஏன்னா திவ்யமயமான மங்கள விக்கிரகம்னா அது அங்க வர்ணிக்கிறார் பீஷ்மாச்சாரியா. என்னத்தை வர்ணிக்கிறார்னா இப்படி ஜில் ஜில் ஜில்லுன்னு தேர் ஓட்டுறான் இல்லையா, தேர் ஓட்டுற கிருஷ்ணனுக்கு
வேர்வைனா இப்படி தேரை ஓட்டி ஓட்டி வேர்வை கொட்டுறனா, வேர்வை கொட்டி அந்த வேர்வையெல்லாம் போய் அழகுதான் அவனுடைய கேசத்துல உட்காந்துருந்தான் அந்த ஜலங்கள். அது எப்படி இருக்குன்னா அவனுக்கு முத்து மாலை கட்டினால போல இருக்குன்னு வர்ணிக்கிறான். என்ன போய் போய் வேர்வைய வர்ணிப்பாளான்னா அந்த வேர்வை கூட திவ்யம்னு அர்த்தம். ஏன்னா மங்கள விக்கிரகம்னா இதெல்லாம் நம்மள மாதிரி தௌர்கந்தியமா துர்கந்தமான சரீரமானா, இங்க எல்லாம் திவ்யம். இந்த கிருஷ்ணனா வந்ததே திவ்யம், அந்த சரீரமே திவ்யம், அந்த ஸ்வரூபமே திவ்யம், அவனே திவ்யம். அதனால அப்படி சத்தியமான வஸ்து நீ தாங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு ஆச்சரியமா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி மேல சொல்றா. நாங்க இப்படி வந்து 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 கிளம்பி வந்து உன்னை பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை பண்ணும்போதுதான் நீ மத்ஸ்யனாக வந்து, கூர்மனாக வந்து, வராகனா வந்து, நிருசிம்மனா வந்து, ராமச்சந்திர பிரபுவா வந்து திரும்ப திரும்ப வந்து பூபாரத்தை குறைச்சி எங்களுக்கு பரம அனுகிரகம் பண்றீங்க. எந்த அவதாரத்தை எடுத்திருந்தாலும் யாரை முதற்கொண்டு வரான்னு பார்த்தா பிரம்மாவை தான் முதற்கொண்டு வராங்க. தேவர்கள்லாம் நேரா வரல, பிரம்மாவை அழைச்சிட்டு வரா சிபாரிசு. அதனால பிரம்மா சொல்றா, ரொம்ப பாசினஹா அப்படின்னு நீ திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு பரம அனுகிரகம் பண்றீங்க பிரபு அப்படின்னு சொல்லி, அது ஒன்றும் இல்லாம இவ்வளவு அவதாரங்களும் நீ பண்றது எதற்கு அப்படின்னு விட்டா நம்ம எல்லாம் இப்படி கலியில உட்காந்து கதை கேட்கறதுக்கலாம். ஏன்னா வேற கதி என்ன, நாங்கெல்லாம் எப்படி போய் சேர்றது? ஊர் போய் சேரணுமே, நாங்க வந்துட்டோம், ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம், ஊர் தெரியாத ஊர்ல வந்து உட்கார்ந்து இருக்கோம். திரும்ப எங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பாசு வேணுமே, டிக்கெட் வேணுமே எங்களுக்கு. அப்ப அந்த டிக்கெட் என்னன்னா அதுதான் பாகவதம். எந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோமோ அந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் தான் இந்த பாகவதம். அதனால இப்படி வரதெல்லாம் எதற்கு? நான் ஸ்ரீநன் நீ பண்ற லீலைகள்லாம் இப்படி நாங்கெல்லாம் ஒண்ணு கூடி இப்படி பஜனை பண்றதுக்கு, அதையே அந்த லீலைகளையே ஸ்மரிக்கிறதுக்கு, நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு, அதுக்குன்னா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த தேவகி அம்மாவையும் ஆச்சரியமா ஸ்துதி பண்றார்கள். அம்மா கம்சன் தேர்ந்து இருக்க பயம்லாம் உனக்கு வேண்டாம். ஏன்னா சர்வேஸ்வரன் வந்து உன் புட்சியில உட்காந்துருக்காங்க, நீ என்ன பாக்கியம் பண்ணினீங்க தெரியாது. அதனால எந்த பயமும் வேண்டாம். என்னன்னா இந்த எருகுலத்துக்கு இல்லை, இந்த பூமிக்கே நாத்தனாக வளர்ந்து போனான் அவன் குழந்தைன்னு சொல்லி இந்த தேவகி அம்மாவையும் ஸ்துதி பண்ணி எல்லாரும் விழுந்து சேவிச்சுட்டு தன் இடத்துக்கு கிளம்பி போறார்கள். அத சர்வகுணோபேதா காலஹா பரமசோபுனஹா. நல்லா ஆவணி மாசத்துல ரோகிணி நட்சத்திர நடு நிஷி அஷ்டமி திதியில ராத்திரி நேரம் ஜெயந்தி அப்படின்னு. ஜெயந்தி அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஜெயந்தினா பிறந்த நாள் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஜெயந்தினா பிறந்த நாள் இல்லை. காந்தி ஜெயந்திங்கிறோம், கிருஷ்ண ஜெயந்திங்கிறோம், வேற ஏதாவது இருந்தா அதுக்கும் ஜெயந்திங்கிறோம், அதுக்கு ஜெயந்திங்கிறோம் இல்லையா? ஜெயந்தினா நமக்கு புரிதல் என்ன இருக்கு? பிறந்த நாள் நினைச்சிட்டு இருக்கோம். ஜெயந்தினா அது அர்த்தம். ஜெயந்தினா என்ன அப்படின்ட்டா கிருஷ்ண பட்சத்துல இருக்கக்கூடிய அஷ்டமி, அதுவும் ஆவணி மாசத்துல வந்து அதுவும் ரோஹிணியோட சேர்ந்துருந்தா அதுக்கு ஜெயந்தின்னு. அதனாலதான் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி, ஜெயந்தின்னு சொல்றது வழக்கம். பொதுவாக கோகுல அஷ்டமிங்கிறது கிடையாது, ஸ்ரீ ஜெயந்தின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலம் அதுல பகவானுடைய ஆவிர்வாவமா என்னன்னா சர்வகுணோபேதகாங்க. பொதுவா நம்ம பிறந்த உடனே இப்படி ஜாதகங்கள்லாம் எழுதி இந்த இடத்துல இந்த கிரகங்கள்லாம் இருக்கு, இது இங்கேருந்து இங்க பாக்குறது, அது அங்கேருந்து இதை பாக்குறது, இதனால இப்படி இருக்கு, இதனால உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த சமயம் இது இங்கேருந்து அங்க போச்சுன்னா எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற கட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இங்க வேலை செய்யாதான், எல்லாம் கப்பு சிப்புன்னு தான் இடத்துல போய் உட்காந்துருக்கு. ஏன்னா சர்வேஸ்வரன் வந்திருக்காங்க. என்னன்னா இந்த சனீஸ்வரன் பொதுவா எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பாங்கிறது. இந்த கிருஷ்ணனுக்கு ஏதாவது வாழாட்டினா அவனுக்கு கஷ்டமா கூட, சனீஸ்வரனுக்கே கஷ்டமா. அதனால அந்த அந்த எல்லா கோள்களும் அதனுடைய வீட்டுல போய் கப்பு சிப்புன்னு கதவை சாத்தின்னு கம்முன்னு உட்காந்து. ஏன்னா இப்ப வாழை ஆட்ட முடியாது, சர்வேஸ்வரன் தான் இறங்கி வராது. சொல்றாரு என்ன சர்வகுணோபேதா சாந்தர்க்ஷ கிரகதாரகம்னு எல்லாம் சாந்தியா உட்காந்துருக்காங்க. ஒரு சாந்தி ஹோமம் பண்ணல, சனேஸ்வர ஹோமம் பண்ண புதனுக்கு ஒரு சாந்தி பண்ண எதுவும் பண்ணலையா? இவர் வரான்னு அதெல்லாம் சர்வ சாந்தியா உட்காந்துருக்கு கம்முன்னு. திசா பிரசேது என்னன்னா பொதுவா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு புஷ்பங்கிறது உண்டு. ஆனா இந்த கிருஷ்ணாவதாரங்கிறதுனால எல்லா புஷ்பங்களும் பூத்து குழுங்கிறதான். அங்க இருக்கக்கூடிய அந்த யமுனா தேவி முதலியதான எல்லா நதிகளும் ரொம்ப சந்தோஷமா ஜலஜலன்னு ஓடுறது சந்தோஷம். ஏன்னா இந்த யமுனைக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கிருஷ்ணன் போய் தீர்த்தம் தாகம் எடுத்து விளையாடிட்டே இருப்பாங்க. அண்ணன் விளையாடிட்டே இருந்தவன் போய் கொஞ்சம் ஜலம் சாப்பிடணும், தாகமா இருக்கு. கிளம்பி வரும்பொழுது அம்மா கிட்ட சொல்லி நல்லதா ஒரு டப்பர் வேற பாட்டில் வாங்கிட்டு வரக்கூடாது, வெள்ளம் வராது. இப்படி கிளம்பி வந்துடும் விளையாடுறதுக்கு. வந்து இருங்கடா இந்த தாகமா இருக்கு, ஜலத்தை சாப்பிட்றேன். இப்படி போய் அழகா அது நதி சுவாமி
என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல விழுந்து செய்யணும், 2 புஷ்பத்தை போடணும், அதுக்கப்புறம் அதுல தீர்த்தங்கள்லாம் எடுத்து புரோட்சணம் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா காலை வச்சுட்டு இறங்கி கைனால எடுத்து பருகணும். அதெல்லாம் தெரியும். நான் கிடுக்கிட்டு ஓடும் போய் ஜப்புன்னு ஒரு குதி அதுல குதிச்சு அது கையில எடுத்து கொடுக்குறானான்னு பார்த்தா வாயே ஸ்டாவா வச்சு உருன்னு உரியிறான். நீ யமுனை என்ன அனுப்புறோம் அது. அப்போ அந்த யமுனா தேவி ரொம்ப சந்தோஷமா ஓடுறாளாம். ஏன்னா கிருஷ்ணா இதாவதான ஏற்பட போறத இப்ப நதிகள்லாம் அப்படி ஆச்சரியமா சந்தோஷமா ஓடுறதான். எல்லா பசு பட்சிகள்லாம் இப்படி ஆகாசத்துல வீச்சி கூச்சி வீச்சி கூச்சின்னு எல்லாம் சப்தம் போடுறது. ஏன்னா பெருமாள் புறப்பாடு. அப்ப அஷ்டாதச வாத்தியங்கள்லாம் முழங்கணும், பெருமாள் வரப்போங்க. அப்போ இதெல்லாம் போய் படுத்துக்கணும்னு தோணலையா? சாயங்கால நேரத்துல நாங்க ஒரு பட்சியானா பார்த்ததுல நீங்க நடு நிஷைங்கிறே அப்படின்னா பகவான் வரப்போறான்னு அதுக்கும் சந்தோஷமா அதுவும் தூக்கத்தை விடுத்து கிளம்பி வந்து எழுதுனா கத்தரு எல்லா பட்சிகளும். அந்த பிராமண ஜாதி ஒண்ணு உண்டு. அவளுக்கு என்ன தெய்வம்னா அக்னி தான் பிரத்யட்ச தெய்வம். அவ எல்லாரும் 3 அக்னி வச்சிருக்கா. தட்சிணா அக்னி, கார்கபத்தியம், ஆகனியோன்னு நித்தியம் எல்லா ராத்திரியும் அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணுவா வேலைக்கு. இந்த அக்னிஹோத்திரத்துக்கு உட்கார்ந்தா ஒரு அரை மணி காலம் முட்டானெல்லாம் போட்டு அந்த அக்னி பகவானை எழுப்புறதுக்குள்ள போரும் ஆறுது. ஓமம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கண்ணெல்லாம் வெசிஞ்சு போய் அப்படியே புகை வந்து 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 அவ்வளோ கஷ்டப்படுவா. ஆனா இன்னைக்கு என்னன்னா அந்த அக்னினா அப்படி சந்தோஷமா அவரே வந்துட்டார். அந்த அக்னி பகவானே பிரத்யட்சமா ஆயிட்டாரு. ஆகி நிறைய சாதுக்கள்லாம் இப்படி தபசு பண்ணணும்னு உட்காருவா. இந்த அஷ்டாங்க யோகிகள்லாம் தபசு பண்ணணும்னு உட்காருவா. உட்கார்ந்தா முதல்ல அவன் என்ன பண்ணணும்னா அந்த பிராணாயாமம் ரொம்ப முக்கியமா இருக்கு. முதல்ல ஒரு போஸ்டர்ல உட்காரணும். ஏதாவது ஆசனம், பல ஆசனங்கள் சொல்லப்படுறது யோக சாஸ்திரத்துல. அதுல உட்கார்ந்து பிராணாயாமங்கள்லாம் பண்ணி பூரகம் கும்பகம் ரேச்சகம்லாம் சொல்லிட்டு விதி. இப்போ அந்த காற்றை முதல்ல வெளில விடணும், அப்புறம் திரும்ப உள்ள எடுக்கணும், அதுக்கப்புறம் அடக்கணும், அதுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா இந்த மனசை நிச்சஞ்சலமா ஆகணும். ஏன்னா மனசுல நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கணும். பகவான் அதுல தியானம் பண்ணணும்னா இதெல்லாம் முதல்ல பண்ண வேண்டிய காரியம் அதுக்கு. இப்ப என்ன ஆயிடுதான், இவாளுக்கு எந்த பிரயாசையுமே இல்லை. கண்ணை மூடினா உள்ள ஆச்சரியமா கிருஷ்ண விக்கிரகம் தர்ஷனம் ஆவாடுக்கலாம். மனாம் சியாசன் பிரசன் சாது நாம சுனத்ருஹம். ஒரு பதம் சொல்றார், ஜாயமானே அஜனே தஸ்மின்னு, பிறப்பே இல்லாதவன் பிறந்தார் அப்படிங்கிறார். என்ன சொல்றது, அஜாயமானோ பகுதா விஜாயதே. இந்த பிறப்புங்கிறதே கிடையாது இந்த பெருமானுக்கு. அந்த பகவான் எனக்கு பிறப்பு வேணும்னு நினைச்சுட்டு வந்தான். பிதா புத்திரேன பிதுமான யோனி யோனோன்னு ராமச்சந்திர பிரபு யாரு லோகத்துக்கே பிதாவோ அந்த லோக பிதா எனக்கு ஒரு பிதா வேணும்னு நினைச்சுட்டான். நினைச்சுட்டு பிதரம் ரோச்சயாமாச அப்படிங்கிறான். யார் எனக்கு அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த அக்ஷரம் வந்து நேரா தசரத சக்கரவர்த்தி தலையில விழுந்துதான். என்னன்னா எனக்கு ஒரு அப்பா வேணுமேனு ஆசைப்பட்டு ராமனா வந்தான். அது போல பிறப்பே கிடையாதுதான் பகவான். நீங்க பிறக்க போறான் நிஷிதே தம உத்பூதே. நல்ல நடு நிஷி ராத்திரி 12 மணிக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல எப்படி பௌர்ணமி அன்னைக்கு அப்படி ஜிலி 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 ஜிலின்னு அந்த கிழக்கு திக்கிலேருந்து அந்த சந்திரன் உதிப்பாரோ அது போல இந்த தேவகின்ற அம்மாவின் இடத்திலேருந்து இந்த கிருஷ்ணச்சந்திரன் உதிக்கிறார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைரூப்ய கிரீடகுண்டல துஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுண்டல உர்தாம காஞ்சங்கர கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அப்படி பார்த்துட்டே இருக்கானா. இந்த பூர்ண கர்ப்பவதியா இருந்த தேவகி அம்மாவுடைய கர்ப்பம் கலைஞ்சா இது ஆச்சரியமான சேவை. தம் அத்புதம் பாலகம். ஏன்னா ஏதோ பிராகிருதமான சிசு மாதிரி பிறக்கல. இந்த கர்ப்பம் இங்க மறைஞ்சது, இங்க தரிசனம். வசுதேவ ஐக்ஷதான்ட்டார். நம்மளை போல பிறக்கல பகவான். இப்படி ஆவிர்பாவம் தான் இங்க. அதனாலேயே தம் அத்புதம் பாலகம். அது வந்து இல்லாம பொதுவா பிறக்கும் போது குழந்தைங்கலாம் பார்த்தோம் எல்லாம் கண்ணை இருக்கு மூடிட்டு பிறக்கிறது. ஆனா இது ஒண்ணு என்னன்னா வித்தியாசமா கண்ணை நன்னா விழிச்சு பார்த்துட்டு தாமரை கண்ணன் அப்படின்னு இப்படி கண்ணை இப்படி திறந்து இப்படி உழட்டுறது. ஏன்னா யாராவது ஒரு தரமான மாமந்தன் சொல்ல மாட்டாளான்னு பாக்குறதுதான் தம் அத்புதம் பாலகம். அது ஒண்ணு இல்லாம என்னன்னா ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் மார்புல எப்பொழுதும் தன்னை விட்டு பிரியாம உட்கார்ந்துருக்காள். ஏன்னா எங்கேயாவது ஒரு யானை கூப்பிட்டுது, இங்கேருந்து யாரோ ஒரு அரசன் கூப்பிட்டாலும் நீங்க கிளம்பி போயிடுவேன். இந்த மான் வேணும்னு கேட்டேன், கிளம்பி போயிடுவேன். அதனால நான் உங்களை விட்டு ஒரு சமயம் பிரிய மாட்டேன்னு அந்த தாயார் இந்த வட்சஸ்தலத்திலேயே மறுவாக வந்து உட்கார்ந்துட்டாளா. அதனாலே தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அது ஒன்றும் இல்லாம இந்த குழந்தை பிறந்துடுத்துன்னொடனே மாமாவுக்கு கடிதாசிகள்லாம் போட்டு குழந்தை பிறந்துடுத்து வாங்கன்னு சொல்லி அந்த மாமா 10ஆவது நாள் வரானோ 11ஆவது 21ஆவது நாள் வரானோ
அவ வரும்போது கிருகிருப்பெல்லாம் வாழ்ந்து வருவான்னு காத்துட்டு இருக்க முடியாது. அதனால இதுவே கையில சங்கு சக்கரம் அதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்துருதான். அதனால தான் அற்புதம் பாலகம். பொதுவா குழந்தை பிறந்ததுன்னா மொட்டை தலையானா பிறக்கும். இதுக்கு அழகா சுருள் சுருளான கேசத்தோட பிறந்திருக்கு. தம் அற்புதம் பாலகம். அது ஒன்றும் இல்லாம இப்போ குழந்தை பிறந்துட்டோ அப்ப 11ஆம் நாள் தொட்டில்லாம் போட்டு அத்தை வரணும், செயின் போடணும், காப்புகள் எல்லாம் போடணும். அந்த அத்தை எப்ப கிளம்பி வராடோ எனக்கு தெரியல. நானே அதெல்லாம் போட்டு கௌஸ்துபத்தோட வந்திருக்கு. தம் அற்புதம் பாலகம். அது ஒன்றும் இல்லாம தலையில நான் தாண்டா சர்வேஸ்வரன் இந்த லோகத்துக்குன்னு ஒரு வஜ்ரமயமான கிரீடத்தோட வந்திருக்கான். அதனாலேயே தம் அற்புதம் பாலகம். அப்படியே அழகா நூபுரம் கொஞ்சது அந்த 2 திருவடிகளும் அப்படி பாக்கிறதுக்கு தாமரை மாதிரி சக்கச்சவேன்னு இருக்கு. அழகா கொலுசெல்லாம் போட்டு நான் ஜில்லுன்னு நிக்கிறான் இல்லையா, அதனாலேயே தம் அற்புதம் பாலகம் அம்புதேக்கணம். இப்படி ஆச்சரியமான இந்த ரூபத்தை வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு வசுதேவன் தேவகி இந்த தரிசனம் பண்ணினார் அப்படின்னு உடனே சங்கல்பம் பண்றார். அசவிஸ்மயோ புல்ல விலோச்சனோ ஹரி சுதம் விலோக்கியான துந்து விஸ்ததா கிருஷ்ணாவதாரோத்சவ சம்பிரமோ ஸ்பிருஷன் முதாத்விஜேத்யோ ஐதமாப்ளுதோகவா. அங்கேயே சங்கல்பம் பண்றார். ஏன்னா எப்ப குழந்தை பிறந்தாச்சோ உடனே ஜாதகரமா பண்ணி தானங்கள்லாம் பண்ணணும்னு சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் தெரியுமே நம்ம வசுதேவருக்கு. இப்போ இங்க ஜெயில இருக்கோங்கிறதே மறந்து போயிடுத்து. உடனே சங்கல்பம் பண்றாரு. என்ன நிறைய ஆயிரக்கணக்கான மாடுகள்லாம் நான் தானம் பண்றேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சங்கல்பம் பண்ணிட்டார். ஜெயில இருக்கோங்கிறது தெரியல அவருக்கு. ஏன்னா கிருஷ்ணச்சந்திரன் ஆச்சு. சந்தோஷமா அப்படி சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். கீதோசி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹ கேவலானுபவானந்தஹ ஸ்வரூபஹ சர்வபுத்திகிருத வேதா ஸ்தோத்திரம். இந்த லோகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதி பீஜம் என்ன உண்டோ, ஆதி மூலம் என்ன உண்டோ, அந்த சர்வேஸ்வரனான புருஷன் நீ தான் எனக்கு தெரியும்பான்னு ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி இந்த அப்பா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கோன்னே இந்த அம்மா பக்கத்துல கேட்டுட்டு இருக்கா. தேவகி அம்மா ஓடி வரா. ஏப்பா உனக்கு நான் ஒன்னும் சலை இல்லைன்னு அவ ஒரு ஸ்தோத்திரம் பண்றா. அரூபம் எத்தத்து பிராபுரவ்யக்தமாத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகார். ஆச்சரியமா வேதாந்தமயமான ஸ்தோத்திரம். இப்ப எங்க போய் வேதாந்தம் கிளாஸ் கேட்டான்னு என்ன கேட்காதீங்க கேட்டுக்காங்க. அப்படியே ஆச்சரியமா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த கிருஷ்ணா என்னன்னா இப்படி வேதாந்தம் பேசினாலே பிடிக்காம கொஞ்சம் நிறுத்துமான்னு இவன் பேச ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இப்படி பிறந்திருக்கிறதே எதுக்கு நான் ஜிலி ஜிலின்னு இவனை கொண்டாடுறதுக்கு நான் எங்க பார்த்தாலும் என்னன்னா கோபால்னா அவனை தனக்கு நான் கொடுத்துருவான். கோபால்னா கொடுத்துருவான். இப்படி வேதாந்தம் எல்லாம் சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துமோ அப்படின்னு இவன் பேச ஆரம்பிச்சுட்டான். பகவான் அவளை பார்த்து பேசினா முதல்ல சுவாயம்பூ மனுவானவர் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி லோகத்துல நவ பிரஜாபதிகளை உண்டு பண்ணி அவளை கொண்டு இந்த பிரஜா தர்மத்தை பண்ணுங்கள்னு சொன்னார். அப்போ நீங்கள் பிருஷ்டி கர்ப்பனாகவும் உங்க தர்மபத்னியா சுத்தப்பா அப்படிங்கிற 2 பேராகவும் நீங்க இருந்த போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்ன நோக்கி தபசு பண்ணி என்ன கேட்டேன்னா என்ன போல ஒரு குழந்தை பிறக்கணும்னு என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன போல குழந்தைன்றது ஒருத்தர் கிடையாது. என்ன கிருஷ்ணனுக்கு சமம் யார் கிருஷ்ணன். இப்ப என்ன போல ஒருத்தர் வரணும்னா அப்ப நானே தான் வரணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு முதல் ஜென்மால நானே உங்களுக்கு குழந்தையா பிறந்தேன். 2வது ஜென்மால நீங்களே கஷ்யபராகவும் அதிதியாகவும் வந்து அங்க வாமனத்வாச்ச வாமனஹா அப்படின்னு 2வது ஜென்மால நானே உங்களுக்கு உபேந்திரனாக வாமனாவதாரத்தை பாகவதம் சொல்லும் பொழுது உபேந்திரங்க பெயர் தான் சொல்றது. அங்க வாமனங்கிற பெயர் சொல்லல. இங்க கிருஷ்ணனுடைய முகத்தினால வாமனங்கிற பெயரை சொல்றார். வாமனத்வாச்ச வாமனஹா. அந்த அவதாரத்துல நான் ரொம்ப குட்டனா இருந்தேன். அதனால எல்லாரும் என்ன குட்டான்னு கூப்பிட்டுட்டாங்க. வாமனத்வாச்ச வாமனஹான்னு. இப்ப 3வது ஜென்மமா நீங்களே வசுதேவராகவும் தேவகியாகவும் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு கிருஷ்ணனாக வந்திருக்கேன்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்க உடனே இது வரைக்கும் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா அப்படி வேதாந்தபரமா அந்த அம்மா ஓடி வரா. தேவகி அம்மா வந்து கையை குடிச்சுட்டு உபசம்பர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்கச்சக்ர கதா பத்மஸ்ரீயா சதுர்புஜம். பிரபோ இதெல்லாம் மறைச்சுக்கோ. சங்கு சக்கரங்கள் ஏதோ கையில ஏதோ வச்சுட்டு இருக்க. இந்த மாமா இருக்கானே பொல்லாத மாமாவன். அதனால இது வரைக்கும் என்ன ஆச்சரியமா ஸ்தோத்திரம். நீ தான் பிரகிருதிகள்லாம் அப்பாற்பட்டவன், நீ தான் புருஷங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்த அந்த பாவம் செல்லுபடி ஆகாதான் கிருஷ்ணாக்கா. இப்ப இங்க என்ன பாவம்னா இது நம்மாத்துல அல்லான்னு நினைச்சுட்டா வந்துருவான், நம்மளோட பேச ஆரம்பிச்சு. அப்போ அந்த பாவத்தை வந்து எல்லாத்தையும் மறைச்சுக்கோடான்னு உடனே கிருஷ்ணன் பேசுறானா, உனக்கு எதி கம்சா திவேஷித்தம் தரிமாம் கோகுலம். எப்ப கம்சக்கிடத்துல அவனுக்கு பயம் வந்துடுதோ அப்ப என்ன கோகுலத்தை கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லி அப்படியே பாக்கல சிசுவா மறைஞ்சானா கொஞ்சம்ங்கிறதுக்காக இந்த எல்லாத்தையும் மறைச்சுட்டு குட்டிக்கள்லாம் நல்லாவா அப்படி மாறின உடனே
இது வரைக்கும் அந்த முறம் எந்த மூலையில இருந்ததோ தெரியல, ஒரு முறத்தை கொண்டு வந்தா அந்த தேவகி அம்மா. ஏன் அந்த கண்ணனை தூக்கி வச்சுண்டா முதல் நாளே புறப்பாடு கிளம்பிடுச்சு. பொதுவா சிவன் கோயில்லாம் போனா இப்படி 6 கால பூஜை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த குருக்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு குழா செட்டெல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. திரும்ப அண்டால நிறைய ஜலத்தை ரொப்பி திரும்ப மந்திரத்தை சொல்லி அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் அபிஷேகம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னுட்டா, இவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டா ஜிலி ஜிலின்னு அலங்காரம் பண்ணிட்டு இப்படியே புறப்பாடு கிளம்பிடும். என்னைக்கு குளிக்கிறது? தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் குளிச்சாலும், தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள். சரி தீபாவளி அன்னைக்கு குளிக்கணும்டா கண்ணா, வாடா எண்ணெய் தேய்ச்சிக்கணும் குளிடா, அதான் போன தீபாவளியே குளிச்சாச்சேம்மா. அப்படி ஒரு அவதாரம். பெருமாள் கோயிலாம் போய் பார்த்தா அந்த பெருமாள் புறப்பாடு ஆகி வருவார், கூடவே தாயார் வருவார். இந்த தாயாருக்கு 2 நகை குறைஞ்சிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து சுட்டிட்டு தலையில் சந்தர்ப்ப பழக்கங்கள்லாம் வச்சுட்டு தலையில் நெத்தி சுட்டிலாம், தலை நிறைய ராக்குடி, அது நிறைய புஷ்பம் கொத்து இதெல்லாம் வச்சுட்டு வர அழகு. இன்னைக்கும் அந்த திருவள்ளிக்கணி பார்த்த சாரதியை போய் பார்த்தா அந்த கிருஷ்ண அவதாரத்துல ராதை கொஞ்சம் கம்மியோன்னு தோணும். அப்படி ஒரு ஆச்சரியமான சேவை. அப்படி வருவான். இன்னும் பாக்கி இல்லை, புல்லாக்கு முதல் கொண்டு போட்டுட்டு வருவார். எல்லாத்தையும் எடுத்து தான் போட்டுட்டு இப்படி புறப்பாடு. அது என்ன பிடிக்கும். உடனே பிறந்த உடனே முதல் நாளே சேஷமாக கிளம்பியாச்சு. எப்ப தூக்கின மாத்திரத்தை எல்லா விலங்கும் அவிழ்ந்து விழறது, இந்த கதவு எல்லாம் தானா பூட்டெல்லாம் திறக்கிறது, கதவு தானா திறக்கிறது, அந்த காவலாளிகள்லாம் தூங்கி விழனா எல்லாம் பொத்துன்னு இப்படி முதல் நாளே புறப்பாடு. இப்படி கிளம்பினா இப்பதானே நம்மளுக்கு பாக்கியம். ஏன்னா நம்ம வருணனா இருக்கிறதுங்கிறதுக்கே பாக்கியம். இது நினைச்சுட்டு வருண பகவான் என்ன பண்ற, ஜோனு ஏதோ எக்ஸாம் மாதிரிலாம் போயிட மெதுவா அழகா ஜிலி லைட்டா ஸ்பிரிங்கிளிங் பண்றா மேலே இருந்து வருண பகவான். ஏன்னா பெருமாள் புறப்பாடு வேற பண்ணிலாம் தெளிக்கணுமே, அதனால இப்படி பண்றாரா. உடனே ஒருத்தர் காத்துட்டே இருக்கா, பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருண்டா அப்படின்னு கிடுக்கிட்டு வராரு. உடனே கொடை பிடிக்கிறாரு ஆதிசன். அந்த கொடை பிடிச்சுன்னு முதல் நாளே புறப்பாடு. இப்படி போனா அப்படியே இந்த யமுனா தீனம் வருது. வந்த உடனே இங்க சுகாச்சாரியால் சொல்றார், மார்க்கம் ததோ சிந்தூரிய ஸ்ரீயப்பதேஹே அப்படின்னு. எப்படி பூர்வ அவதாரத்துல ராமச்சந்திர பிரபுக்கு இந்த சமுத்திர ராஜா வழி விட்டாரோ அது போல இந்த யமுனை வழி விட்டார். அப்ப அந்த யமுனையில இறங்கி அழகா ஜிலின்னு போறார். வசுதேவ தலையில வச்சு சேஷம் அப்படி போனா அந்த கோகுலம் போனா அந்த நந்த பாபா காத்துட்டு இருக்க வாசல். எல்லாம் தெரியுமா, இந்த நந்தரும் வசுதேவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே. அது ஒன்றும் இல்லாம இங்க இவ்வளவு காரியம் பண்ண தெரிஞ்ச கிருஷ்ணன் அங்க பண்ண தெரியாதா, அங்கேயும் எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. அவங்க வாசல்ல காத்துட்டு இருக்காரு. இப்படியே வந்த உடனே அந்த லல்லாவை வாங்கிட்டு கொண்டு போய் அங்க யசோதா அம்மா படுத்துட்டு இருக்கானா, அவ பக்கத்துல போய் இந்த குழந்தைய விட்டுட்டு அங்க தேவி பிறந்திருக்கா, துர்கா தேவி. அவளை எடுத்துட்டு திரும்பி வர எடுத்துட்டு வந்தா அதே போல புடையெல்லாம் பிடிச்சுன்னு வந்து அண்ணாக்கு என்ன உபச்சாரம் உண்டோ அதெல்லாம் தங்கைக்கும். அதனால அப்படியே அவனையும் அழைச்சிட்டு வந்து அது போல திரும்ப யமுனை வழி விடுறா. அதுல இருந்து வந்தார். நீ வந்து உள்ள வரார், ஜெயிலுக்குள்ள வர. வந்த உடனே திரும்ப கதவுலாம் பூட்டிக்கிறது, தானா பூட்டிக்கிறது, விலங்கெல்லாம் பூட்டுண்டுது. இது வரைக்கும் கப்பு செப்புன்னு இருந்தது அந்த குழந்தை. பொம்னாட்டி குழந்தைங்க சமத்தம் வந்தாங்க, சமத்தா இருந்தது. இப்போ உள்ள வந்ததுதான் தாமதம் வீலும் ஒரு சப்தம் போட்ட மாத்திரத்துல எல்லா காவலாலையும் அடிச்சு பிடிச்சு எழுந்துட்டான். 8வது குழந்தை பிறந்தாச்சே, 8வது குழந்தை ஓடுறான் நேரம் கம்சன் ஓடினா. அது பெரிய யானை மாதிரி படுத்துட்டு இருக்கான் கம்சன். அவனுடைய அந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கான். 8வது குழந்தை பிறந்துட்டோன்னு உடனே அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி வரானா. கச்சா விடுறது குடுமையா விடுறது தெரியாம வாழை உருகிட்டு வரான். ஓடி வரான். என்ன நான் 8வது குழந்தை மிருத்துன்னு சொல்லிட்டு வதம் பண்ணினோன்னு நினைச்சிட்டு வரான். வந்து பார்த்தா பொன் குழந்தை. எப்படி இதை வதம் பண்றது, எப்படி வதம் பண்றது? பொன் குழந்தைய போய் வதம் பண்ணுவாடோ, இருந்தாலும் வதம் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன தேவகி அம்மா சொல்றா, அண்ணா வேண்டாம், இவ்வளவு குழந்தைகளை வதம் பண்ணி வயிறு புண்ணா போயிடுச்சுண்ணா. இது பொம்மநாட்டி குழந்தையாச்சே, விட்டுடுனா, இந்த அபவாதம் உனக்கு வேண்டாம். இப்படி ஒரு எதுகுலத்துல வந்தவன் ஒரு ஸ்திரீவதம் பண்ணினாங்கிறது இருக்க வேண்டாம்னா, கொடுத்துருந்தா வேண்டாம்னாங்கிறா. இந்த போதுல துஷ்டனா இருக்கனால எப்படியா எல்லா குழந்தையும் வதம் பண்ணினானோ அது போல இந்த பெண் குழந்தையும் காதை பிடிச்சி இழுக்கான். இப்படி இழுத்து எல்லா குழந்தையும் இப்படியே அடிப்பான், கல்லுல போட்டு அடிப்பான். ஆனா இவனுக்கு இது பொன் குழந்தைங்கிறதுனால ஒரு அசால்ட் திமிரு. ஆனா என்ன நினைச்சுக்கிறான், அந்த காலை பிடிச்ச அவன் இதை இப்படி தூக்கி மேல போட்டுட்டு தன் கத்தினால குத்தி வதம் பண்ணலாம்னு நினைச்சு இப்படி தூக்கி போட்டா அப்படி மேல போய் அஷ்டபுஜ காளியா தரிசனம் பேசுறா. முட்டாளே, அங்க ஆகாசவாணி முட்டாளேங்க, இங்க தேவி முட்டாளேங்க. ஏன்னா ஒன்ன வதம் பண்ணணும்னு வந்து இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயாச்சுடா பயல. இந்த தேவியே சம்மானம் பண்ணிடுவாங்க. கண் பார்வை ஒண்ணு போருமே,
அதனாலே பஸ்மம் பண்ணிடுவா. இருந்த போதிலும் அந்த அம்மாவுக்கு கிருப்பை. ஏன்னா இவன் தூக்கினவன் காலை பிடிச்சு தூக்கிட்டானா, எப்ப காலை பிடிச்சிட்டியோ போடா பயில சரணாகதின்னு பண்ணிட்ட, அதனால உன்னை விட்ட போ, உன்னை சமாப்தி பண்ண வேண்டிய எங்க அண்ணா வருவான்ட்டு இப்படி ஒரு தரிசனத்தை அப்படி போயிட்டு வாங்க கேட்டுதான் கம்சன் தூக்கி வாரி போட்டு அவனுக்கு உட்கார்ந்தான். தள்ள கையை வச்சுட்டு வர வர காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. என்ன பொதுவா எனக்கு தெரியும், அந்த கலியுகனால எல்லாரும் புழுகு மூட்டைன்னு எனக்கு தெரியும். ஒருத்தரானா வாயில திறந்தா உண்மை பேசுறதுங்கிறதே கிடையாது, எல்லாரும் பொய் தான் பேசுவா. ஆனா அந்த காலமும் கெட்டு போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தெய்வம் அப்படின்றது பக்தி, தெய்வங்கள் எல்லாமும் வர பொய் பேச ஆரம்பிச்சுடுத்த. என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு தூக்கி கையை வச்சுட்டு உட்கார்ந்து உடனே தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் கூட்டி பெரிய மந்திராலோசனை பண்றான். பெரிய சபை கூடி இருக்கு, எல்லாரையும் கூட்டி எங்கெங்கெல்லாம் புது குழந்தைகள்லாம் பிறந்திருக்கும், அந்த குழந்தைகள் எல்லாம் போய் நீங்கள் வதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்புறான். அனுப்பிச்சு அது வந்து இல்லாம எங்கெல்லாம் தர்ம காரியம் நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் நிறுத்துவோங்க. ஏன்னா தர்மஸ்ய பிரபுரச்சுதகான்னு தர்மம் தான் பகவானுக்கே பலம்னு எனக்கு தெரியல. ராமாயணத்தை முடிக்கும் பொழுது குடும்ப விருத்தின் தனதானிய விருத்தின்னு முடிக்கிறார் வால்மீகி. குடும்ப விருத்தின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் யாருக்குன்னா நமக்கு. இப்ப இந்த ராமாயணத்தினால ராமனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா பலம் விஷ்ணு பிரவர்த்ததாங்க. ஒரு காவிய கர்த்தாவா இருந்துட்டு நம்மளுக்குலாம் ஆசீர்வாதம் பண்றார். நீங்கள்லாம் இந்த ராமாயணத்தை படிச்சு எல்லாம் சௌக்கியமா இருப்பேன், என்ன சமிருத்தி உங்க ஆத்துல ஏற்படும், நிறைய தனதானிய சமிருத்தி இருக்கும், நிறைய வண்டி கிண்டி எல்லாம் இருந்துட்டு சௌக்கியமா இருப்பேன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க பண்ணின காரியம் எங்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்துட்டு அந்த பெருமாளுக்கு என்ன கொடுக்க போறதுன்னா இப்ப காவிய கர்த்தாவா இல்லையா, அவர் ரிஷியா மாறி, வால்மீகி மகரிஷி இல்லையா, அதாவது மகரிஷியா மாறி பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்றார். இந்த ராமாயணம் படிச்சா உனக்கு சாநித்தியம் தாங்க. என்ன கோவில் எல்லாம் என்ன பண்றான்னு பார்த்தா இப்படி போனா கும்பாபிஷேக காலத்துல இப்படி மூளைக்கு ஒரு போர்டெல்லாம் போட்டு இது ரிக்வேத பாராயணம், இது எஜுர்வேத பாராயணம், இது ராமாயணம், பகவத்கீதை, பாகவதம் இப்படி போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதற்கு அப்படின்னுட்டா இதெல்லாம் தான் அந்த பகவானுக்கே சாநித்தியம் ஏற்பட்டு. அது வரைக்கும் ஒரு சாதாரண சிலை, அந்த சிலையை ஏதோ ஒரு மலையிலேருந்து கொண்டு வந்து அந்த கல்லு செதுக்கிறவா இருக்காளே அவளுடைய ஆலயத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அதை செதுக்கிறாள். செதுக்கும்போது அவன் அந்த மேல காலை வச்சிருப்பான், ஒரு நாய் கூட மூத்திரம் பேருக்குமோ என்னவோ தெரியாது, இப்படிதான் இருக்கு. அங்க காலை வச்சுட்டு செதுக்கிறா, கையை வச்சுட்டு செதுக்கிறா, என்ன அபச்சாரம் எல்லாம் பட்டாலோ குடிச்சாலோ குடிக்கிறியோ எவ்வளோ இருக்கே. ஆனா இதெல்லாம் பண்ணி அந்த சுவாமி எல்லாம் திவ்யமா ரெடியாகி அங்க கொண்டு வந்து வச்சு அவரை தானியவாசம் இதெல்லாம் பண்ணி ஜலாதிவாசங்கள்லாம் பண்ணி சைனாதிவாசங்கள்லாம் பண்ணி அவரை கொண்டு வந்து அந்த கர்ப்ப கிரகத்துல வச்சு ஆச்சரியமா இங்க இந்த ஹோமங்கள்லாம் பண்ணி நிறைய வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணி இந்த மந்திரங்களால சுவாமி ஆராதனை பண்ணி அந்த கும்பாபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு எல்லாரும் கையை குடிச்சு சுவாமி சர்வேஸ்வரா ராம் 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 கொண்டாடுறோம்னா அந்த தெய்வத்துக்கே அதுங்க பலம் அதெல்லாம் தெரியுமா. அதனால எங்கெல்லாம் தர்மம் நடக்கிறதோ அதெல்லாம் போய் நிறுத்துங்கள் அப்படின்னு தன்னுடைய பட்டர்கள்லாம் அனுப்புறாங்க. மேல நாளைக்கு நந்தோத்சவத்திலேருந்து ஆரம்பம். சத்குருநாத மகாராஜ்.